பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். விண்ணையும் படைத்து மண்ணையும் படைத்து மனிதம் என்ற மகுடத்தையும் படைத்து இந்த உலகினை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹு தாலாவை துதித்தவனாக எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலை கரீம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாமும் சலவாத்தும் உரைத்தவனாக இந்த நிகழ்வினை ஆரம்பம் செய்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மദ്രസத்துல் ஹிதாயா குர்ஆன் மദ്രസാவினுடைய குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு பரிசளிப்பு நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நிகழ்வினை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள் எங்களது அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அஷேக் அல் ஆலிம், மஸ்ஜிதுல் ஹிதாயா பள்ளிவாசலுடைய பேஷ் இமாம், மദ്രസத்துல் ஹிதாயா குர்ஆன் மദ്രസാவினுடைய அதிபர் அஷேக் அல் ஆலிம் SAM ஜினான் ஜஹதி அவர்களினுடைய தலைமையிலே நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்வில் பிரதம அதிதியாகவும் விசேட சொற்பொழிவாளராகவும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட உதவி விரிவுரையாளர், பாலமுனை மஹாசினுல் உலும் அரபு கல்லூரியினுடைய அதிபர், அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அஷேக் அல் ஆலிம் AL சாஜித் ஹுசைன் பாக்கவி அவர்கள் நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு நிகழ்வுக்காக வரவேற்றுக் கொள்கின்றோம். கௌரவ அதிதிகள் வரிசையிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய கண்ணியத்துக்குரிய உலமா, சாய்ந்தமரது மாளிகைக்காடு அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய தலைவர் அஷேக் MMM சலீம் ஷர்கி ஹசரத் அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதுபோல மாளிகைக்காடு சாய்ந்தமரது அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய செயலாளர் அஷேக் HM நஃப்ராஸ் ரஹ்மானி ஹசரத் அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். சாய்ந்தமரது ஹிதாயா பள்ளிவாசனுடைய மஸ்ஜிதுல் ஹிதாயா பள்ளிவாசனுடைய தலைவர் அல்ஹாஜ் சகோதரர் AM ஜௌஃபர் அவர்களையும், மஸ்ஜிதுல் ஹிதாயா பள்ளிவாசலுடைய செயலாளர் அல்ஹாஜ் AA சத்தார் அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்களோடு வருகை தந்திருக்கின்ற சாய்ந்தமரது மஸ்ஜிதுல் ஹிதாயா பள்ளிவாசலுடைய பொருளாளர் அல்ஹாஜ் IK நௌஃபர் அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு ஏனைய உலமாக்கள், புத்திஜீவிகள், கல்விமான்கள், அதுபோல இங்கே வருகின்ற எமது மாணவ செல்வங்களையும் நாங்கள் இந்த நிகழ்வுக்காக வரவேற்றுக் கொண்டு நிகழ்வினை அல்லாஹு தஆலாவுடைய திருக்கலாமிலிருந்து சில வசனங்களை எடுத்துரைத்து நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம். கிராத்தனை தருவதற்காக அன்பு மாணவ செல்வன் MS முஹம்மட் அஃப்ரீத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஸ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா كسب سيصلى نارا
கிரா தொகுதி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைத்து தந்த அன்பு மாணவ செல்வன் MS முகமது ஆஃபித் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நிகழ்வில் அடுத்து வரவேற்புரையுடன் தலைமை உரை வழங்குவதற்கு நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். நிகழ்வினுடைய தலைமை எமது மஸ்ஜிதுல் ஹிதாயா பள்ளிவாசனுடைய பேஷ் இமாம், மதரசத்துல் ஹிதாயா குர்ஆன் மதரசாவினுடைய அதிபர் அஷேக் அல் ஆலிம் SAM ஜினான் சஹதி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا حبيبنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த சிறப்பான நிகழ்விலே அனைவரையும் கலந்து கொள்ள வைத்திருக்கிறான். இதற்கு நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே சபையில் இருப்பவர்களை வரவேற்றவனாக விசேட சொற்பொழிவை ஆற்றுவதற்காக வேண்டி இங்கே சமூகம் அளிக்கின்ற ஏல் சாஜித் ஹுசைன் ஹசரத் அவர்கள் பாலமுனை மஹாசின் உலூம் இஸ்லாமிய கல்லூரியின் அதிபராகவும் தென்கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஏல் சாஜித் ஹுசைன் ஹசரத் அவர்களையும் வரவேற்றவனாக கௌரவ அதிதிகளாக இங்கே வீட்டிருக்கும் சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜமியத்துல் உலமாவின் தலைவர் சலீம் ஷர்கி ஹசரத் அவர்களையும் வரவேற்றவனாக, அதே போன்று சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜமியத்துல் உலமாவின் செயலாளராக கடமை புரிந்து பணியாற்றி கொண்டிருக்கும் நஃப்ராஸ் ரஹ்மானி ஹசரத் அவர்களையும் வரவேற்றவனாக, அதே போன்று இப்பள்ளியினுடைய நிர்வாக தலைவராக இருக்கின்ற ஜௌஃபர் ஆஜியார், அதே போன்று பள்ளியினுடைய செயலாளராக நிர்வாக செயலாளராக இருக்கின்ற சத்தார் சார், அதே போன்று மஸ்ஜிதுல் ஹிதாயா நிர்வாகத்தினுடைய பொருளாளராக இருக்கின்ற அன்வர் ஆஜியார், அதாவது நௌஃபர் ஆஜியார், நௌஃபருங்கிற பேர் அன்வர் ஆஜியார்னு அவங்க எல்லோரும் அழைப்பாங்க, அவர்களையும் விழித்தவனாக. கணேசுக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதை பொறுத்தவரையில் எங்கள் எல்லோருக்குமே தெரியும், 2013ஆம் ஆண்டு இந்த மஸ்ஜித் ஆரம்பிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ஒரு சில தனவந்தர்களுடைய முயற்சியால் இந்த மஸ்ஜிதுல் ஹிதாயா ஆரம்பிக்கப்பட்டது. பெரும் ஒரு கவலையின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு பின்னால் இங்கு பக்கத்தில் இருந்த வளவுகள்லாம் வாங்கப்பட்டு இன்றைக்கு மாஷா அல்லாஹ் என்று சொல்லி பெரிய ஒரு கம்பீரமான தோட்டத்தில் இந்த மஸ்ஜிதுல் ஹிதாயா இருந்து கொண்டிருக்கிறது. 2013ஆம் ஆண்டு இந்த மஸ்ஜித் ஆரம்பிக்கப்பட்டது. அதே போன்று 2014ஆம் ஆண்டு இந்த மதரசாவும் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மதரசாவுடைய அடிப்படை மர்ஹூம் அபு சாலிஹ் மௌலவி அவங்கள ஒரு போதும் மறக்க முடியாது. இப்படி ஒரு மஸ்ஜித் ஒன்று உருவாக வேண்டும் என்று கவலைப்பட்டவர்களில் அவர்களும் ஒருவர். அதற்காக வேண்டி இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி அவர்கள் அந்த காலத்தில் இருந்த உலமா சபை தலைவர் முஜீப் சாரிடம் பேசி இந்த மஸ்ஜிதையும் கட்டுவதற்கு காணி இருந்தது. அந்த காலம் ஒரு குடிலிலே ஒரு மஸ்ஜிதாக இருந்தது. அந்த குடிலே இருந்த மஸ்ஜிதிலே ஒரு மஸ்ஜிதை நல்லொரு ஒரு கம்பீரமான தோட்டத்துடன் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் முஜீப் சாருடைய MFCD நிறுவனத்திடம் பேசி அவங்களுக்கு வந்த ஒரு பள்ளிவாசலை தான் இங்கே கொண்டு வந்து அவர் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அந்த காலத்தில் இருந்த நிர்வாகம் அவங்களோட முயற்சியால் இந்த மஸ்ஜித் கட்டப்பட்டுச்சு. அதே போன்று அந்த அபு சாலிஹ் மௌலவி தான் இந்த மதரசா ஒன்று ஆரம்பிக்கணும் என்று சொல்லி அந்த காலம் இருந்த நிர்வாகத்தாக்களோட மஷூரா பண்ணி இந்த மதரசாவை ஆரம்பித்தார். இந்த மதரசாவுக்கான பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார். அந்த கால மதரசா 6 மணிக்கு ஆரம்பிக்கப்படும், இஷா தொழுகையோடு முடிஞ்சிடும்.
6 மணிக்கு ஆரம்பித்து இஷாத்துடைய முடிஞ்சு மகரிப் தொழுகை நடந்ததுக்கு பின்னால் அபு சாலிம் மௌலை மேலுக்கு வருவார். அந்த கால மதரசா மேலே தான் நடந்துட்டு ஒரு குடிலில், அதாவது மஸ்ஜிதுக்கு அடிக்கப்பட்ட அதே குடியில் மேலுக்கு அடிக்கப்பட்டு அதில் தான் மதரசா ஆரம்பிச்சு. அப்போ அந்த காலம் அபு சாலிம் மௌலை மகரிப் ஒரு மதரசாவுக்கு வருவார். அந்த காலத்தில் இஹ்சான் மௌலவி என்று சொல்லி பள்ளியில் இருந்தார். அவர் மதரசா அவரை வச்சு ஆரம்பித்தாங்க. அதுக்கு பின்னால் அவர் எனக்கிட்ட அந்த பள்ளியை பாரம் தந்துட்டு, நான் இமாமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் மதரசாவுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா இஹ்சாமோட காலத்திலே மதரசாவுக்கு வேறொரு ஹஸ்ரத் தொண்டுபட்ட அப்துல் ஹஃபீல் மௌலவி என்று சொல்லக்கூடிய ஏறாவூர், அவருக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் தான் வாடகைக்கு இருந்து. அப்போ அந்த காலம் அவர் அந்த மதரசா நடத்தி கொண்டிருக்கிறார். பிள்ளைகளும் கூடுது என்பதற்கான அபு சாலிம் மௌலை என்னையும் அந்த மதரசாவில் இணைச்சு கொண்டார். ஒவ்வொரு மகரிபுக்கு பின்னாலும் மேலுக்கு பிள்ளைகளிடத்தில் வந்து பிள்ளைகளிடத்தில் மதரசாவை பற்றி விசாரிக்காமல் சென்ற நாளே இல்லை. ஒவ்வொரு நாலு மகரிபு பின்னால் வந்து பிள்ளைகளையும் கவனிச்சுட்டு பிள்ளைகளோடையும் பேசிட்டு பிள்ளைகளுக்கு சில புத்திமதிகளையும் சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு சொல்வார். அதே போன்று எங்களுடைய சம்பள விஷயமும் தான். பிள்ளைகள் காசி தந்தோ தரலையோ 25ஆம் தேதி ஆன உடனே என்வலப்பில் சல்லியை போட்டுக்கொண்டு அவர் எங்கள்கிட்ட எடுத்துட்டு வந்து தருவார். உண்மையில் அவர் அல்லாஹு தாலா அவருடைய கபரை பிரகாசப்படுத்த வேண்டும். அவர் தாவா இஸ்லாமியா மதரசாவிலையும் இருந்தார் அதிபராக. அதுலேயும் பல முன்னேற்றங்களை அவர் அங்கே செஞ்சு வச்சுட்டா போனார். அதே போன்று நிரந்தர சொத்தாக அந்த தாவா இஸ்லாமியாவுக்கு எத்தனையோ சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு தான் போயிருக்கிறாரு. அல்லாஹு தாலா இன்றைய வரைக்கும் அவருடைய கபருக்களை கூலி கொடுத்து கொண்டே இருப்பான். கடைசி காலமும் கூட அவர் இந்த மஸ்ஜிதுக்கு வந்தா, நான் இமாமாக இருக்கக்கூடிய காலத்தில் இந்த மஸ்ஜிதுக்கு வந்தார்ன்னு சொன்னால் அவர் எனக்கு நிறைய உதவி. ஒரு 80 சொச்சம் வயசு 70 சொச்சம் வயசுக்கு பின்னால் அவர் மௌத்தாக்கள் 80 சொச்சம் வயசு, ஒரு 78 அந்த வயசு காலத்தில் அவர் தொழுவிப்பார். அப்படி மஸ்ஜிதுக்கு அவனை பெரும் தியாகங்கள் செய்தவர் அவர். அந்த மனிதருடைய முயற்சி இந்த மதரசா ஆரம்பிக்கப்படுது. அதற்கு பின்னால் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மதரசா நடந்து கொண்டே போது நிறைய பிள்ளைகள் இங்கே ஓதி முடிச்சிருக்கிறான். ஆனால் ஒருத்தருக்கும் விழா செய்யப்படலை. இன்றைக்கு அந்த ஓதி முடித்த பிள்ளைகள் இன்றைக்கு ஏலவல் படிக்கிறாங்க, சிலருக்கு ஓலவல் படிக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த காலம் நிறைய பிள்ளைகள் வழியான ஆனால் நிகழ்ச்சிகள் செய்யப்படலை. அதே போன்று இந்த மதரசாவுடைய வளர்ச்சி அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்து அதற்கு பின்னால் எனக்கு பின்னால் இமாமாக வந்தவர் தான் நிப்ராஸ் மௌலவி. இங்கே அவர் நிப்ராஸ் மௌலவி வந்து இங்கே பகுதி நேர ஹிஃபுல் மதரசா ஒன்றை ஆரம்பித்து வைத்திருந்தார். பகுதி நேர ஹிஃபுல் மதரசா ஒன்றை அவர் ஆரம்பித்து வைத்து அதிலும் நிறைய பிள்ளைகள் இங்கே ஓதிக்கொண்டிருந்தது. அதே அடிப்படையில் தான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மதரசா இன்று வரையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், எங்களோட பிள்ளைகள் நாங்கள் மரணிச்சிட்டோம் என்று சொன்னால் எங்களோட பிள்ளைகள் எங்களோட ஜனாசாவை தொழுவிக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் அதற்குரிய பிள்ளைகளாக எங்களோட பிள்ளைகளை உருவாக்கிட்டு போகணும். எனக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளையாக எங்களோட பிள்ளைகளை ஆக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் விட்டு விட்டு செல்லக்கூடிய சொத்துக்கள் ஆக சிறந்த சொத்து தான் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அந்த மனிதனுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளைகள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் மரணிச்சிடுவோம், எங்களுக்காக எங்களோட பிள்ளைகள் துவா செய்யணும் என்றால் எங்களோட பிள்ளைகள்கிட்ட மார்க்க அறிவு கொடுக்கப்படணும். வெறுமனே குரான் ஓதி முடிச்சிட்டாங்கண்டா அவங்களோட வாழ்க்கை முடிகிறல்ல. இன்னைக்கு அநேகமான பெற்றோர் யோசிக்கிற என்ன, ஸ்காலர்ஷிப்புக்கு முன்னால் என்ற புள்ள குரான் ஓதி முடிக்கணும், ஸ்காலர்ஷிப்பில் நல்ல பெறுபவர்கள் எடுக்கணும், ஸ்காலர்ஷிப்புக்கு முன்னால் என்ற புள்ளோட குரானை முடிச்சிடணும். இது எங்களுடைய முயற்சி. கண்ணியத்துக்குரியவர்களே, ஸ்காலர்ஷிப்புக்குள்ள காலம் குரானை ஓதி பார்த்து ஓதி முடிக்கிற காலம்தான். அதற்கு பின்னால் உள்ள காலங்கள் அவர் மார்க்க அறிவை விளங்குறதுக்குரிய காலம். இப்போ இந்த சின்ன பிள்ளைகள் இருக்குது, நீங்கள் ஒழுங்கா தொழுங்க, பள்ளிக்கு போன சத்தம் போடானா, நீங்கள் பள்ளிக்கு போன திக்ர் செய்யணும், சுன்னத்து தொழுவோம், பிள்ளைகளுக்கு விளங்காது. அது ஒரு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு படிக்கிற அந்த 8ஆம் ஆண்டுக்கு பின்னால் சொன்னாதான் ஓரளவு பிள்ளைகளுக்கு மார்க்க விஷயங்கள் விளங்கும். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு மாஷா அல்லாஹ் ஒரு 8 பிள்ளைகள் குர்ஆனை முடிச்சிருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இவங்களோட அந்த குர்ஆனையும் பாதுகாக்கணும். இப்போ கொஞ்ச நாள் இவங்களை குர்ஆன் ஓதிட்டு போய்த்தாங்க, இப்போ கொஞ்ச நாள் குர்ஆனுடைய தொடர்பு இல்லைன்னு சொன்னால் குர்ஆன் மறந்துடும். இந்த எங்கட நிலப்பாடை பாருங்க, நாங்கள் குர்ஆன் ஓதி முடிச்சாக்கள் தான். இன்றைக்கு குர்ஆனை எடுத்த எங்களுக்கு ஓத தெரியா, நிறைய பேருக்கு ஓத தெரியா. காரணம் என்ன, குர்ஆனோட தொடர்பு விடுபட்டு போயிட்டு. அதே போல தான் இந்த குர்ஆனுடைய தொடர்பு இருக்கிறதுக்காக வேண்டித்தான் இன்றைக்கு ஹிஃபுல் மதரசாக்கள் என்று சொல்லி ஒவ்வொரு மஸ்ஜித்கள்லையும் ஆரம்பிக்கப்படுது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதில் போய் சில சூறாக்களை பாடமாக்குறாங்க, சில ஜுஸ்ஸுகளை பாடமாக்குறாங்க. பிறகு கொஞ்ச நாளையால் அவங்களுக்கு பெருத்ததான் தொடர்பு, அதுலேயும் தொடர்பு விட்டுப்பட்டு போகுது. ஆக நாங்கள் ஒரு மஷூரா ஒன்று பண்ணி
இந்த பிள்ளைகள்கிட்ட குர்ஆனுடைய அந்த எழுத்துக்கள் மறக்காமல் இருக்கணும். இந்த குர்ஆன் தொடராக ஓதுறதுக்குரிய முயற்சி செய்யணுங்கிறதுக்காக வேண்டித்தான் ஒரு சின்னொரு சிலபஸ் 1.5 வருஷம் அடிப்படையில் ஒரு சிலபஸ் ஒன்றை நாங்கள் மஷூரா பண்ணி அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதைத்தான் இந்த 8 பேரும் அதுக்கு இருக்கிறாங்க. இன்னமும் சிலர்கள் ஃபார்ம் வாங்கி கொண்டு சென்றிருக்கிறாங்க, அவங்களும் சேர்ப்பாங்க. அதில் முக்கியமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைக்கு அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன துஆக்கள் தேவையோ அந்த துஆக்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அந்த 1.5 வருஷம் அந்த சிலபஸில் படித்து கொடுப்போம், அந்த பிள்ளைகளுக்கு தேவையான துஆக்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை நாங்கள் பாடமாக்குறதுக்குரிய சில ஹதீஸ்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம், தெரிவு செஞ்சிருக்கிறோம். அதுக்கென்று ஒரு சிலபஸ் ஒன்றை கிதாப் ஒன்று போட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, 40 ஹதீஸை யார் மரணம் செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் என்று ஹதீஸில் வந்திருக்கிறது. எனவே அதுக்காக வேண்டித்தான் நாங்கள் சில ஹதீஸ்களை அந்த 1.5 வருஷத்துக்குள்ள அந்த பிள்ளைக்கு இன்ஷா அல்லாஹ் மனனம் செய்ய வைப்போம். அதே போன்றுதான் அந்த பிள்ளைகிட்ட ஒரு அரபினுடைய அறிவு வரணும். ஏண்டா எங்களோட சொர்க்கத்துடைய பாசை தான் அரபு. சொர்க்கத்தில் எல்லா சொர்க்கவாசிகளையும் பேசக்கூடிய அரபு தான். அப்போ அந்த அரபுடைய அறிவு வரங்கிறதுக்காக வேண்டி பிள்ளைகளுக்கு சில சொற்களை கொடுக்கிறோம். அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த பிள்ளைக்கும் வசனம் அமைக்கக்கூடிய முறைகள். உதாரணமாக நாங்கள் தமிழ் எடுத்துக்கொண்டா எழுவாய், பயனிலை, செயற்பாடு, பொருள், இதை வச்சு தான் வசனம் அமைக்கிற. அதே போன்ற ஒரு அறிவு அரபில் எப்படி வசனம் அமைக்கிற என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு அதற்குரிய பயிற்சியும் கொடுப்போம். அதே போல் அரபு இலக்கணம் சருஃப் என்று சொல்லுவாங்க. அதாவது அடிப்படை சொல் குர்ஆனில் உதாரணமாக ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு குர்ஆன் ஆயத்து வந்திருக்குன்னு சொன்னால் அதில் வினைச்சொல் ஒன்று வருகிறது, ஒரு காலத்தை குறித்து வர சொல் ஒன்று வருது. இப்போ இந்த சொல் எங்கிருந்து எடுக்கப்பட்ட, இந்த சொல் இந்த சொல்லினுடைய ஆரம்பம் எது, இந்த சொல்லிலிருந்து எத்தனை சொல்லுகள் பிரிகுது என்கிற விடயத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு 1.5 வருஷம் முழுசாக படித்து கொடுக்கலாம். மதரசாவில் கிட்டத்தட்ட 3 வருஷம் இதை படித்து கொடுப்பாங்க. அதுக்கு பின்னாலேயும் பெரும் பாடங்கள் இருக்குது. 1.5 வருஷம் ஒரு சுருக்கமான ஒரு இப்படித்தான் இதான் அரபுடைய விஷயம், இதுல இருந்து அரபு பிரியுது, இப்படித்தான் அரபு பாஷை பேசணுங்கிற விஷயத்தை நாங்கள் 1.5 வருஷத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் படித்து கொடுப்பதற்குரிய முயற்சி ஒன்று செய்வோம். அதே போன்று அன்றாட வாழ்க்கையில் சேவையான இஸ்லாமிய சட்ட திட்டங்கள், அதே போன்று இமாமத்துடைய பயிற்சி, ஜனாசா தொழுவிக்கிற எப்படி. கண்ணியத்துக்குரியவர்களே, எங்கட புள்ள எங்கட ஜனாசா தொழுவிச்சா எங்களுக்கும் சந்தோஷம். எங்கட புள்ள எங்கட குடும்பத்தில் ஒரு ஆள் மரணிச்சிட்டார், எந்த புள்ள முன்னுக்காய் ஜனாசா தொழுவிக்குது என்று சொன்னால் எங்களுக்கு பெரும் ஒரு சந்தோஷம். இன்றைக்கு நாங்கள் உலமாக்களாக இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களோட குடும்பத்தில் எத்தனை பேர் எங்கள்கிட்ட வசிய செஞ்சிருக்கிறாங்க, நான் மரணிச்சா என்னுடைய முழு பொறுப்பை நீ முன்னுக்கு நின்று செய்யணும். என்னை குளிப்பாற்றத்திலிருந்து கஃனுறத்திலிருந்து கபருக்குள்ள வைக்கும் வரைக்கும் உள்ள எல்லா விடயத்தையும் முன்னுக்கு செய்யணும். ஏன் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இடம்தான். நான் கபருக்குள்ள போய் நிம்மதியாக இருக்கணும், அதற்கு நல்ல துஆக்கள் தேவை, நல்லவர்கள் முன்னுண்டு செய்ய வேண்டும், படித்தவர்கள் செய்ய வேண்டும், நல்ல அறிவுடன் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. அதனுடைய பயிற்சியை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த ஓதி முடிச்ச பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கோம். அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியான ஒரு சிலபஸ் அமைச்சு 1.5 வருடம் என்று வைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பிள்ளைகளோட முயற்சியை வைத்து இன்னும் பல விடயங்களை நாங்கள் அந்த பிள்ளைகிட்ட கொடுக்கலாம். அதே போல 4ஆம் ஓதக்கூடிய சூறாக்கள், தபாரக்கல்லதி சூரா, சூரத்துல் முல்க், சஜதா, இதெல்லாம் சிறப்புக்குரிய சூரத். வாக்கியா, வறுமை வராது, இப்படியான போன்ற சூறாக்களையும் இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளைகளை பாடமாக்க வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று சூரத்து யாசின், வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய சஜதாவுடைய சூரா, தஹருடைய சூரா, இந்த சூறாக்களை பாடம் விட்டு மனநமுறை விட்டு வைத்து இந்த பிள்ளைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு தொழுவிக்கக்கூடிய ஒரு தகமை உள்ள பிள்ளைகளாக நாங்கள் ஆக்குவதற்காக வேண்டி அந்த ஒரு பாட விதானத்தை, பாட சிலபஸை நாங்கள் அமைத்திருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்கள். எனவே இதில் எங்களோட பிள்ளைகளை தொடர்ந்து நீங்கள் அனுப்பணும். காலையில் சுபவுக்கு பின்னால் சுபவு தொழுகையில் இருந்து 6:30 மணி வரைக்கும், மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் இந்த சிலபஸை நாங்கள் போட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் இன்றைக்கு உலக அறிவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். என்னத்துக்கு நாங்கள் துனியாவில் நல்லதாக வாழணும், ஒரு தொழில் ஒன்று என்ன புள்ள எடுக்கணும், கஷ்டப்படாமல் என்ன புள்ள வாழணுங்கிறதுக்காக வேண்டி கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அறிவு என்பது பிள்ளையினுடைய ஆஹ்ராவை சீர்திருத்தக்கூடிய அறிவு, தன் பிள்ளையுடைய இறையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய அறிவு. அந்த அறிவைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதில் அறிவுக்கு தீர்ச்சி கிடையாது, எல்லை கிடையாது, ஏழுமான அளவு ஒரு அந்த பிள்ளைக்கு ஒரு 1.5 வருடத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்து முடிக்க முடியாது. அந்த பிள்ளைக்கு அன்றாட வாழ்வில் ஏற்படக்கூடிய இஸ்லாமிய விடயங்களில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அந்த தெளிவுகளை நாங்கள் கொடுப்பதற்காக வேண்டி இந்த சிலபஸை அமைத்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் இதில் இணைச்சு கொள்ளும்.
இப்போ 8 பேரை வச்சு நாங்கள் 20 பேரை கொண்டான ஒரு வகுப்பு தான் ஆரம்பிக்க இருக்கிறோம். இன்னும் பிள்ளைகள் செஞ்ச 2வது வகுப்பு ஆரம்பிக்கலாம். உலமாக்கள் தயாராக இருக்கிறார்கள், ஆனால் எங்கட ஆக்கள் தயார் இல்லை. எங்களோட பிள்ளைகளுக்கு எங்கே ஸ்பெஷல் இங்கிலீஷ் கிளாஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் அங்கே கொண்டு விடுகிறோம். சிங்களம் எங்கே படித்து கொடுக்குறாங்க நாங்கள் விடுகிறோம். மெட்ஸ் எங்கே படித்து கொடுக்குறாங்க, அபாக்கஸ் என்று சொல்லி இன்னும் பல 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 நாங்கள் அந்த கல்விக்கூடங்களை சென்று எங்களுடைய பிள்ளைகளுக்கு துனியாவுடைய அறிவை கொடுப்பதற்காக வேண்டி நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களை, எங்களிடத்திலே கேட்க போகிறது, உன் பிள்ளைக்கு என்ன நல்லறிவை கொடுத்தாய்? உன் பிள்ளை என்பது உனக்கு அமானிதம். அந்த அமானிதத்தை நீ எந்த முறையில் நீ அதனை பாவித்தாய் என்பதை தான் அல்லாஹ் தஆலா கேட்க போகிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நான் மீண்டும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் வரவேற்றவனாக அதில் சேர்த்து என்னுடைய மதரசாவுடைய அறிமுகத்தையும் நான் சொல்லிவிட்டேன். கண்ணியத்துக்குரியவர்களை, பேச்சை நீட்டுவதற்கு கண்ணியத்துக்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை. நான் இன்னும் பல விடயங்கள் சொல்ல நினைத்தேன், ஆனால் நேரம் இடம் கொடுக்கவில்லை. எனவே நீங்கள் இந்த பிள்ளைகளை பாதுகாப்பதாக இருந்தால் மதரசாவை கொண்டுதான் பிள்ளைகளை பாதுகாக்கலாம். இன்றைக்கு பிள்ளைகளுடைய சிந்தனைகளை மாற்றக்கூடிய எத்தனையோ சூழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 8 பிள்ளைகள் முடித்திருக்கிறார்கள். இவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த 1.5 வருட அந்த பாடநெறியில் அவர்களும் தொடர்வார்கள். இதற்கு உங்களுடைய பிள்ளைகள் இருந்தால் சேர்த்து விடுங்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தந்த வல்ல நாயன் அல்லாஹு தஆலாவை நன்றி செலுத்தியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிகழ்வில் தலைமை உரையுடன் வரவேற்புரை தந்து விடைபெற்றிருக்கின்ற நிகழ்வினுடைய தலைமை சாய்ந்தமரது மஸ்ஜிதுல் ஹிதாயா பேஷிமாம் மദ്രസத்துல் ஹிதாயா அதிபர் அஷேக் அல் ஆலிம் SAM ஜினான் ஜஹதி அவர்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். எங்களது இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற பிரதம அதிதி விசேட சொற்பொழிவாளர் ஒலிவில் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட உதவி விரிவுரையாளர் பாலமுனை மஹாசினுல் உலும் அரபு கல்லூரியினுடைய அதிபர் அஷேக் அல் ஆலிம் AL சாஜித் ஹுசைன் பாகவி அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்களோடு எமது மദ്രസத்துல் ஹிதாயா மദ്രസാவினுடைய குர்ஆன் மദ്രസാவினுடைய உஸ்தாத் அஷேக் அல் ஆலிம் AKM சமீர் ஃபலாஹி அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அன்போடு வரவேற்றுக் கொண்டு நிகழ்வில் அடுத்து தஜ்வீத் சட்டங்கள், இந்த சட்டங்களை எமக்கு சொல்லித் தருவதற்காக மாணவ செல்வன் MA அதீப் ஷவுக்கி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் எடுத்துக்கொண்ட தஜ்வீதின் சட்டங்களாகும். தஜ்வீத் என்றால் மொழி ரீதியில் செம்மைப்படுத்துதல் அல்லது அழகுபடுத்துதல். பரிபாஷையில் என்னவென்றால் அல் குர்ஆன் இறங்கிய அதே வடிவில் ஓதுவதற்கு தஜ்வீத் எனப்படும். தஜ்வீத்தை கற்றுக்கொள்வது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஃபர்லு கிஃபாயாவாகும். சுகுன் செய்யப்பட்ட நூனின் சட்டங்கள் 4. முதலாவது இல்ஹாம். இல்ஹாம் என்றால் இணைத்தல். இரண்டாவது இல்ஹார் என்றால் வெளியாக்குதல். மூன்றாவது இக்லாப் என்றால் மாற்றுதல். நான்காவது இஹ்ஃபா என்றால் மறைத்தல். இதுஹாப். இணைத்தல் என்பது சுகுன் செய்யப்பட்ட நூனின் உச்சரிப்பை அடுத்து வரும் எழுத்துடன் இணைத்து ஓதுதலாகும். இதுஹாமுடைய எழுத்துக்கள் 6. அவை யா, ரா, மீம், லாம், வாவ், நூன். இதனை சுருக்கமாக யர்மலூன் என்று விளங்கிக் கொள்ளலாம். இணைத்தல் 2 வகைப்படும். இதுஹாம் பி ஹுன்னா, இதுஹாம் பி எய்ரி ஹுன்னா. நன்றி, வசலாம். தஜ்வீதுடைய சட்டங்களை எமக்கு சொல்லித்தந்த மாணவ செல்வனுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம். நிகழ்வில் அடுத்து
துஆக்கள் அதனை தந்து கொள்வதற்காக மாணவ செல்வன் ஏஎம் அன்ஷிப் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஆக்கள் தூங்கும் போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. யா அல்லாஹ், உன் பெயரை கொண்டே மரணிக்கிறேன், மேலும் உயிர் பெறுகிறேன். சாப்பிட ஆரம்பிக்கும் முன் ஓதும் துஆ. பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பெயரை கொண்டே ஆரம்பிக்கிறேன். மலசல கூடத்தினுள் நுழையும் போது ஓதும் துஆ. பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுப்ஸி வல் ஹபாயிஸி. அல்லாஹுடைய பெயரை கொண்டே செல்கிறேன், மேலும் செல்கிறேன். ஆண் பெண் எண்களின் கெடுதிகளை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். யாராவது உதவி செய்யும் போது ஓதும் துஆ. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் தங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக. வஸ்ஸலாம். துஆக்களை தந்த மாணவ செல்வனுக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். நிகழ்வில் அடுத்து கௌரவ அதிதிகள் வரிசையிலே அன்பான அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற சாய்ந்தமரது மாளிகைக்காடு அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையினுடைய தலைவர் அஷேக் எம் சலீம் ஷாருக்கி ஹஸ்ரத் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: طلب العلم فرضة على كل مسلمة ومسلمة، أو كما قال النبي صلى الله عليه وسلم. இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜமியத்துல் உலமாவின் பொருளாளரும் மஹாசினுல் மரபு கல்லூரியின் விரிவுரையாளரும் அல் ஹிதாயத்துல் மதரசத்துல் ஹிதாயா குர்ஆன் மதரசாவின் அதிபரும் இந்த பள்ளிவாசலின் பேசிமாமுமான அஷேக் ஜினான் மௌலவி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுக்கு விசேட சொற்பொழிவாளராக வந்திருக்கக்கூடிய ஏல் சாலே ஹுசைன் பாகவி மஹாசின் உலூம் அரபிக் கல்லூரி அதிபர், சிரேஷ்ட விரிவுரையாளர், இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஒலிவில், மற்றும் சாய்ந்தமரது மாளிகைக்காடு ஜமியத்துல் உலமாவின் செயலாளர் அஷேக் அல் ஹாஃபில் நப்ராஸ் ரஹ்மானி அவர்களே, மற்றும் இந்த பள்ளிவாசல் தலைவர் ஜௌஹர் ஹாஜியாஜ் அவர்களே, மற்றும் இதனுடைய செயலாளர் மற்றும் பொருளாளர், இங்கே வந்திருக்கக்கூடிய கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்கள், சகோதரிகள் மற்றும் மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த நிகழ்வு அல்லாஹ்வுடைய பள்ளியிலே அல்லாஹு தஆலாவால் அருளப்பட்ட திருமறை குர்ஆனை ஓதி 30 ஜுஸுக்களையும் ஓதி முடித்த மாணவர்களை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வில் எனக்கும் கலந்து கொள்வதற்கு சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹ்வுக்கு சகல புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களுடைய நிலைமையை நான் 2 வகையாக பார்க்கின்றேன். ஒன்று, மார்க்க கல்வியை கற்கக்கூடிய ஒரு சூழலையும் உலக கல்வியை கற்கக்கூடிய ஒரு சூழலையும் 2 வகையாக பிரித்து பார்க்கிறேன். இதே வயசை விட சிறிய ஒரு 4 வயது பிள்ளை ஒன்று
ப்ரீ ஸ்கூலில் பாடசாலையில் அந்த பாடசாலை காலத்தை முடித்து வெளியேறுகின்ற அந்த நிகழ்வில் நான் சில இடங்களில் போயிருக்கிறேன். முகநூல் ஊடகங்கள் மூலமாகவும் பார்த்திருக்கிறேன். அந்த நிகழ்வுகள் எவ்வளவு ஆடம்பரமானதாகவும் எவ்வளவு விமர்சையானதாகவும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் எவ்வளவு அலங்காரங்களுடனும் அந்த மாணவ செல்வங்களிடத்திலே ஒரு பெரிய தொகையை பணத்தை அறவிட்டு ஒரு ஆடம்பரமான நிலைமையிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தின் கல்விக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், அதே போன்று குர்ஆனை ஓதி முடித்த மாணவர்களுடைய நிகழ்வுகளை பார்க்கும்போது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய சமூகம் இன்று மார்க்கத்தை விட்டு எங்களுடைய தீனை விட்டு எங்களுக்கு தெரியாமலேயே தூர போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொழக்கூடியவர்களை பார்த்தால் முதலை விட பள்ளிவாசல் நிரம்பி இருக்கும். எல்லா வீடுகளிலும் மார்க்க உபன்யாசங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதை எடுத்து வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடியவர்கள் மிகவும் அரிதாகி கொண்டே போகிறார்கள். ஏனென்று சொன்னால் இன்றைய கால சூழல் அப்படி. பாவங்கள் நிறைந்த காலம். மிகவும் இலகுவாக ஒரு மனிதன் பாவத்திலே போய் விழுவதற்கு சந்தர்ப்பங்கள் இந்த உலகத்திலே மலிந்து நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்திலே தான் எங்களுடைய பிள்ளைகளை சரியான ஒரு வழிகாட்டலில் நாங்கள் கொண்டு செல்லவில்லை என்றால் நாங்கள் பிறகு கை செய்யப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அன்புள்ள தாய்மார்களே, பெற்றோர்களே, எங்களுடைய இந்த காலத்தை நாங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு பிள்ளை மார்க்க நெறியில் செல்வதற்கு பல வழிகள் திறந்திருந்தாலும் கூட அதிலே அந்த பெற்றோர்களாகிய எங்களுக்கு அதிகமானோருக்கு உடன்பாடு கிடையாது. ஏனோ தானோ என்ற ரீதியிலே தான் எங்களுடைய மார்க்கத்துடைய விஷயங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுகின்ற விஷயத்திலேயும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கின்ற இந்த விஷயத்திலும் எங்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த பிள்ளைகளை எங்களுக்கு ஒரு அமானிதமாக தந்திருக்கிறான். இமாம் அஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த பிள்ளைகள் எல்லாரும் எங்களுக்கு கிடைத்த புதையல் ஒரு கல், அதாவது ஒரு மாணிக்க கல். ஒரு மாணிக்க கல்லுக்கு எப்போ பொறுமதி என்று சொன்னால் அந்த மாணிக்க கல் சரியான முறையிலே பட்டை தீட்டப்பட்டால் தான் பொறுமதி. கல்லை நம்ம மண்ணில் இருந்து எடுத்தால் அது பார்ப்பதற்கு அதனுடைய பொறுமதி தெரியாது. ஏதோ சில ஒரு விதையை மதித்து எடுப்பார்கள். அதே போன்றுதான் பிள்ளைகள் எல்லோருமே பொறுமதி வாய்ந்தவர்கள், மாணிக்கத்தை போன்றவர்கள். ஆனால் யாருடைய கையிலே அது சரியாக கிடைக்கிறதோ, பட்டை தீட்டப்படுகிறதோ, அப்போதுதான் அதற்கு பொறுமதி இருக்கிறது. இதுதான் இமாம் அஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இவன் தகுதியான இடத்திலே அந்த கல் கிடைக்கிறது, அவன் பட்டை தீட்டி அந்த பிள்ளையை சரியான முறையிலே ஆக்கிக் கொள்கிறான். எந்த பெற்றோருடைய கையிலே இந்த பிள்ளை கிடைக்கிறதோ, ஏனோ தானோ என்று அந்த பிள்ளையை எப்படியும் வளரட்டும் என்று விட்டுவிடுகிறார்களோ, அந்த பிள்ளைகள் பொறுமதியற்ற பிள்ளைகளாக இந்த உலகத்திலே மிளிரக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அமானிதத்தை நல்ல முறையில் நாங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலேயும் கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ராயியத்திஹி. எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த செல்வங்கள் எங்களுக்கு பொறுப்பு. நாங்கள் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவோம். ஒன்ற பிள்ளையை எந்த நீ மார்க்கம் படிப்பித்தாயா, அது ஒழுக்கங்களை படிப்பித்தாயா, இவ்வாறு அல்லாஹ் தஆலா இடத்திலே நாங்கள் கேள்வி கேட்கப்படுவோம். ஒரு ஆலிமாக மார்க்க கல்வியை கற்ற ஒரு குழந்தையாக எங்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த குழந்தை வரும் என்று சொன்னால் நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் அதுக்கு சமமாகாது. அந்த பிள்ளை மறுமையிலே எங்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக வரும். அவ்வாறான விஷயங்களை படிப்பதற்குத்தான் இவ்வாறான குர்ஆன் மதரசாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் இந்த குர்ஆனை ஓதுவதை மட்டுமல்லாமல்
ஒரு மார்க்கத்துடன் மனிதன் வாழ்வதற்குரிய சகலவிதமான வழிகாட்டுகளையும் செய்வதற்கு அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக இங்கு இந்த கல்லூரி அதிபர் அவர்கள் பேசினார்கள். நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு உருவாக்கி தருகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளை இந்த மதரசாவிலே சேர்த்து அவர்களை நல்ல சிறந்த பிள்ளைகளாக இந்த துன்யாவிலேயும் மறுமையிலேயும் மிளிரக்கூடிய செல்வங்களாக மாற்ற வேண்டும். நாங்கள் நினைக்கிறோம் சிலர் குர்ஆன் மதரசாவுக்கு போய்விட்டால் பிள்ளைகளுக்கு கிளாஸுக்கு போகிறது டைம் இல்லை என்று. அதிகமானவர்கள் அன்புள்ள சகோதர சகோதரி நீங்கள் எடுத்து பாருங்கள். எங்களுடைய இந்த எத்தனையோ உலமாக்கள் PhD முடித்தவர்கள், பட்டதாரிகள், கலாநிதி பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை போய் கேட்டால் ஸ்கூலில் 5ஆம் வகுப்பு வரையும் தான் படிச்சிருப்பாங்க. ஸ்கூலில் 5ஆம் வகுப்பு வரையும் படிச்சிருப்பாங்க அல்லது OL எடுத்திருப்பாங்க. இந்த மதரசாவுக்கு வந்ததினால மதரசாக்கள் மூலமாக அவர்கள் எவ்வாறு கல்வியை தூண்டப்படுகிறார்கள், ஆசை ஊட்டப்படுகிறது, ஆர்வம் ஊட்டப்படுகிறது. அவர்கள் இந்த மார்க்க கல்வியை படித்ததோடு இந்த உலக கல்வியை அவர்கள் படித்து பெரும் பெரும் பதவிகளை பட்டங்களை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய குர்ஆனை யார் சுமக்கிறார்களோ, யார் அந்த குர்ஆனுக்கு கண்ணிய மதிப்பு கொடுக்கிறார்களோ, நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா இம்மையிலும் வெற்றியையும் முயற்சியும் கொடுப்பான், மறுமையிலேயும் வெற்றியையும் முயற்சியும் கொடுப்பான். எனவே அன்புள்ள தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, அதை வாசிப்பதன் மூலமாக, அதனுடைய கருத்துக்களை விளங்கிக் கொள்வதன் மூலமாகத்தான் ஏற்படும் என்பதை நான் இவ்விடத்திலே கூறி எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்திற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவிடத்திலே பிரார்த்தித்து எனது சிற்றுரையை முடித்து விடைபெறுகிறேன். ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்வில் உரை தந்து விடைபெற்றிருக்கின்ற நிகழ்வினுடைய கௌரவ அதிதி சாய்ந்தமருது மாளிகைக்காடு அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையினுடைய தலைவர் அஷேக் எம் சலீம் ஷர்கி ஹஸ்ரத் அவர்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற கண்ணியத்துக்குரிய உலமா கல்முனை ஜபூரியா பள்ளிவாசனுடைய பேஷிமாம் அஷேக் SM சஜித் ரஹ்மானி அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் அன்போடு நிகழ்வுக்காக வரவேற்றுக் கொண்டு நிகழ்வில் அடுத்து இஸ்லாமிய ஒழுங்குகள் என்ற தலைப்பில் உரை தருவதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். மாணவ செல்வன் SM ஹாஃபில் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் இஸ்லாமிய ஒழுக்கங்கள் ஆகும். தண்ணீரை அருந்துவதின் ஒழுக்கங்கள்: உட்கார்ந்து குடித்தல், தலையை மறைத்து கொள்ளல், வலது கையால் அருந்துதல், தண்ணீரை பார்த்தல், பிஸ்மில்லாஹ் கூறி குடித்தல், 3 மிடராக அருந்துதல், அருந்திய பின் அல்ஹம்துலில்லாஹ் கூறுதல். சாப்பிடுவதின் சில ஒழுக்கங்கள்: இரு கைகளையும் வாயையும் கழுவிக்கொண்டு சுப்ராவை விரித்து உட்கார்ந்து சாப்பிடுதல், சாப்பிட ஆரம்பிக்கும் முன் பிஸ்மில்லாஹ் கூறுதல், வலது கையால் சாப்பிடுதல், சாப்பாட்டை குறைவுறாமல் இருத்தல், இடைக்கிடை அல்லாஹ்வை புகழ்தல், கீழே சிந்தாமல் சாப்பிடுதல், விரலையும் பாத்திரத்தையும் வலித்துச் சாப்பிடுதல், சாப்பிட்டபின் அல்லாஹ்வை புகழ்ந்து பின்வரும் துஆவை ஓதுதல்: அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்தமனா வசகானா வஜரனா மினல் முஸ்லிமீன். நன்றி, வசலாம். நிகழ்வில் இஸ்லாமிய சட்டங்கள் ஒழுங்குகளை தந்த மாணவ செல்வனுக்கு நன்றிகள். நிகழ்வில் அடுத்து கவிதை ஒன்றினை வழங்குவதற்கு மாணவ செல்வன் NM முஸ்தாக் முஹைதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌத்து நிச்சயம்.
இறுதி வாகனம் இதில் ஏறியாகணும். இதை எண்ணுமோர் கணம் நீ திருந்தியாகணும். இறுதி வாகனம் இதில் ஏறியாகணும். இதை எண்ணுமோர் கணம் நீ திருந்தியாகணும். வண்ணச் சீருடை வாழ்ந்து முடித்தவர் வெள்ளை கபருடன் ஏறும் வாகனம். வண்ணச் சீருடை வாழ்ந்து முடித்தவர் வெள்ளை கபருடன் ஏறும் வாகனம். அற்பமாம் நிலம் இதில் சொற்ப ஜீவியம். அற்பமாம் நிலம் இதில் சொற்ப ஜீவியம். ஹக்கன் நீன்வழி சொர்க்க மூர்ஜிதம். ஹக்கன் நீன்வழி சொர்க்க மூர்ஜிதம். கோடி ராஜ்யம் ஆனால் வாழ்க்கை பூஜ்யம். கோடி ராஜ்யம் ஆனால் வாழ்க்கை பூஜ்யம். தொழுகை முக்கியம் என்றும் மௌத்து நிச்சயம். தொழுகை முக்கியம் என்றும் மௌத்து நிச்சயம். நன்றி, வசலாம். நிகழ்வில் கவிதையினை தந்த மாணவ செல்வனுக்கும் நன்றிகள். நிகழ்வில் அடுத்து அரபு சொற்கள் அதன் கருத்துக்களை தருவதற்காக மாணவ செல்வன் AM ஆஷிஃப் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபு சொற்களும் அவற்றின் பொருள்களும். அரபு எண்ணிக்கை: வாஹிதுன் 1, இஸ்னான் 2, சலாசத்துன் 3, அர்பஅத்துன் 4, ஹம்சத்துன் 5. உறவினர்கள்: அபுன் தந்தை, உம்முன் தாய், உஹ்துன் சகோதரி, அஹுன் சகோதரன், அம்முன் சாச்சா. வகுப்பு கருவிகள்: சப்பூரத்துன் கரும்பலகை, கிதாபுன் புத்தகம், மக்தபுன் மேசை, கலமுன் பேனை, மிர்சாமுன் பென்சில். நன்றி, வசலாம். நிகழ்விலே அரபு சொற்கள் அதன் கருத்துக்களை தந்த மாணவ செல்வனுக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். குர்ஆனை முழுமையாக தஜ்வீத் முறைப்படி ஓதி முடித்த மாணவர்களுக்கான 1.5 வருட கற்கை நெறியும் இமாமத் பயிற்சி நெறியும் எமது மദ്രസத்துல் ஹிதாயா குர்ஆன் மദ്രസാவிலே இடம்பெற இருக்கிறது. இதற்குரிய பாடத்திட்டங்களாக குறிப்பிட்ட ஜுசுக்களை மற்றும் குறிப்பிட்ட சூறாக்களை மனனம் செய்ய வைத்தல், அரபு இலக்கணம், இஸ்லாமிய சட்டவியல், அரபு மொழி கற்பித்தல், தஜ்வீத், ஹதீஸ், தீனியாத், துவா, இமாமத் பயிற்சினரி ஆகியன இந்த பாடத்திட்டத்துக்குள்ளே அடங்குகிறது. இந்த பயிற்சினரியில் பங்கேற்க மாணவ செல்வங்களுக்கான தகமைகள்: குர்ஆனை சரளமாக தஜ்வீத் முறைப்படி ஓத தெரிந்திருத்தல், பாடசாலையில் தரம் 7 தொடக்கம் 10 வரையில் படிப்பவராக இருத்தல், சிறந்த உடல் ஆரோக்கியம் உள்ளவராக இருத்தல், நல்லொழுக்கம் உள்ளவராக இருத்தல் இதற்குரிய தகவலாக இருக்கிறது. இந்த பயிற்சினரை விரைவிலே எமது மதரசாவிலே ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. நிகழ்விலே அடுத்து நாங்கள் விசேட உரையினை வழங்க இருக்கின்றோம். நிகழ்வினுடைய பிரதம அதிதி அவர்களுடைய உரை இடம்பெற இருக்கிறது. நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விசேட மார்க்க சொற்பொழிவாளர், எங்கள் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட உதவி விரிவுரையாளர், பாலமுனை மஹாசினுல் உலும் அரபு கல்லூரியினுடைய அதிபர் அஷேக் அல் ஆலிம் AL சாஜித் ஹுசைன் பாகவி ஹசரத் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். உங்கள் மத்தியில் உரை வழங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الماهر بالقرآن مع السفرة الكرام البررة، أو كما قال عليه الصلاة والسلام.
இந்நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்து கொண்டிருக்கின்ற மதரசத்துல் ஹிதாயாவினுடைய அதிபர், எமது கல்லூரியினுடைய மஹாசின் உலூம் இஸ்லாமிய கல்லூரியினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் நண்பர், பள்ளிவாயிலினுடைய பேசுமாம் ஷேக் எஸ்ஏஎம் ஜினான் சாதி அவர்களே, மற்றும் இங்கே கௌரவ அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜமியத்துல் உலமா கிளையினுடைய தலைவர் ஷேக் எம்எம்எம் சலீம் ஷர்கி அசத் அவர்களே, மற்றும் இங்கே விட்டிருக்கக்கூடிய ஷேக் சஜீர் ரஹ்மானி அவர்களே, இப்பள்ளிவாயிலினுடைய தலைவர் அல்ஹாஜ் ஏஎம் ஜௌஃபர் அவர்களே, பள்ளிவாயிலினுடைய செயலாளர் அல்ஹாஜ் சத்தார் அவர்களே, பள்ளிவாயினுடைய பொருளாளர் அல்ஹாஜ் ஐகே நௌஃபர் அவர்களே, மற்றும் இங்கே வீட்டிருக்கின்ற பள்ளிவாயினுடைய நிர்வாகிகளே, இந்த மதரசாவினுடைய உஸ்தாத் ஷேக் ஜமீர் ஃபலாஹி அவர்களே, நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அனல் டிவி எஃப்எம்னுடைய உரிமையாளர் சகோதரர் இன்சான் அவர்களே, மற்றும் இங்கே இருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே அல் குர்ஆனை மனம் செய்து முடித்திருக்கின்ற மாணவ மாணவிகளே, அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, உண்மையில் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. பள்ளிவாயில்கள் வெறுமனே தொழுகைக்காக மாத்திரம் திறந்து மூடப்படக்கூடிய இடங்களாக இல்லாமல், பள்ளிவாயில்கள் இவ்வாறான அல் குர்ஆனிய தீனிய கற்கை நெறிகளோடு உயிரோட்டமாக ஆக்கப்படுவதென்பது இந்த சமூகத்திலே உருவாக்கப்பட வேண்டிய, மீள் புனரமைப்பு செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பணி. ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்து மஸ்ஜிதுகள், அந்த மஸ்ஜிது நபவியினுடைய பணிகளை நாங்கள் எடுத்து பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மஸ்ஜிதுகளிலே தொழுகையோடு மாத்திரம் அந்த மஸ்ஜிதுடைய பணிகள் நிறைவுறவில்லை. குர்ஆனுடைய சபைகள் இருந்தது, தீனுடைய கல்விகளை கற்றுக் கொடுக்கின்ற சபைகள் இருந்தது, அரச கலந்தாலோசனை நடைபெறுகின்ற சபைகள் இருந்தது, எதிரிகளுக்கு பாடம் கற்பிக்கின்ற, இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கின்ற, இஸ்லாத்தை ஏற்கவர்களுக்கு பாடம் நடத்துகின்ற என்று பல்வேறு சபைகளை உள்ளடக்கிய ஒன்றாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்து மஸ்ஜிதுகள் பணியாற்றி இருக்கின்றன. அந்த பிராந்தியத்தினுடைய அரசாட்சியினுடைய ஒரு தலைமையகமாக மஸ்ஜிதுகள் செயற்பட்டிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய காலத்து மஸ்ஜிதுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் வெறுமனே தொழுகைகளுக்காக திறந்து மூடப்படுகின்றன. அப்படி இல்லாமல் இந்த பள்ளிவாயலிலே இவ்வாறு மாணவர்களுக்கு தீனுடைய கல்வியையும் கற்பிக்க வேண்டும். எமது பிள்ளைகள் இந்த சமுதாயத்திலே கல்வியிலே எவ்வளவு உயர்ந்து விளங்கினாலும் அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டிய இந்த அல் குர்ஆனிய கல்வியையும், அடிப்படையாக அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த தீனிய கல்வியையும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பள்ளிவாயல் நிர்வாகம், அந்த பள்ளிவாயினுடைய இமாம்கள் நினைத்து அதனை செய்ய முன்வர் என்பது ஒரு மகத்தான ஒரு பணி. இலங்கையில் இருக்கக்கூடிய அதிகமான மதரசாக்களை நீங்கள் எடுத்தால், அதிகமான மதரசாக்களுடைய தோற்றுவாய், உருவாக்கம், அதனுடைய ஆரம்பம் ஒரு பள்ளிவாயிலினுடைய ஒரு மூலையாகத்தான் இருக்கின்றது. அப்படி உருவாக்கப்பட்ட மதரசாக்கள் தான் இன்று பெரும்பெரும் மதரசாக்களாக இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பள்ளிவாயலை அண்டியதாக, அல்லது ஒரு பள்ளிவாயலினுடைய உதவியோடு, அல்லது ஒரு பள்ளிவாயலின் இடத்திலேயே உருவாக்கப்பட்டவைகள் தான் பெரும்பெரும் மதரசாக்களாக இந்த இலங்கையில் இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்றுதான் இன்று இந்த மஸ்ஜிதிலே இவ்வாறான ஒரு அமைப்பிலே குர்ஆன் மதரசாவோடு நிறுத்தாமல், இந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு, அந்த குடும்பத்துக்கு நல்ல தீனுடைய விடயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே நல்ல பல விடயங்களை, மார்க்க விடயங்களை கற்றுக் கொடுத்து ஒரு சாலிஹான குழந்தைகளாக இவர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்த பணியை நீங்கள் ஆரம்பித்திருக்கின்றீர்கள். இன்று இது சிறிய ஒரு சபையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் பெருமதியானது. ஏனென்றால் இது குர்ஆனுக்காக, இந்த தீனுடைய கல்விக்காக. ஹஸரத் அவர்கள் உரையாற்றுகின்ற போது விடயத்தை சொன்னார், நாங்கள் உலகத்தினுடைய பெருமானங்கள் கண் முன்னால் தெரிகின்ற விடயம், இதிலே எங்களுக்கு ஒரு பிள்ளை ஒரு பட்டப்படிப்பை பூர்த்தி செய்தால் அதிலே நாங்கள் ஒரு அடைவு இருக்கின்றது, அதில் ஒரு கண்ணியம் இருக்கின்றது, அதில் வருமானம் இருக்கிறது என்ற பெருமதி விளங்கினால் அதற்காக வேண்டி நாங்கள் எவ்வளவும் செலவழிப்போம், அதற்காக வேண்டி எவ்வளவு முக்கியத்துவம் நாங்கள் கொடுப்போம். ஆனால் இந்த உலகத்திலே இதனுடைய பெருமதியை அளவீடு செய்ய முடியாது. இந்த குர்ஆன் உடையவர்களுடைய அந்த பெருமதி, இந்த குர்ஆனை ஓதத் தெரிந்த அந்த பிள்ளைகளுடைய பெருமதி எங்களுக்கு இந்த உலகத்திலே நிச்சயமாக விளங்காது. ஏனென்றால் நாங்கள் நினைக்கிறோம் குர்ஆன் மதரசா நடக்கின்றது, ஒரு பாடசாலையில் ஒரு பாடத்துக்கு அனுப்புவதை போல குர்ஆன் மதரசாவுக்கு கொடுப்போம்.
அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறென்றால் மதரசாவிலே செய்வோம், பாடங்களில் ஒரு நாள் நாங்கள் செய்ய மாட்டோம். ஏனென்றால் ஏதோ ஒரு அடிப்படையில் எல்லா பிள்ளைகள் மதரசாக்கு போகின்றார்கள், எமது பிள்ளையை மதரசாக்கு அனுப்புவோம். ஓதுகிறாரா, ஓத தெரிந்திருக்கிறாரா, ஓதுவதை நன்ற முறையில் கற்றிருக்கின்றாரா, குர்ஆன் எப்படி இறக்கப்படுதோ அந்த விதத்திலே ஓதுகிறாரா, அன்றாட இஸ்லாமிய நடைமுறைகள் தெரிந்திருக்கிறாரா என்றெல்லாம் நாங்கள் ஒருமுறையும் யோசித்தது கிடையாது. அதை பற்றி நாங்கள் நினைப்பதில்லை. எங்களுக்கு கண் முன்னால் தெரிகின்ற பிரயோஜனங்களுக்கு பின்னால் மாத்திரம்தான் நாங்கள் செல்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த சபை சிறியதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் பெருமதி. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ்வுடைய ஃபضل, அல்லாஹ்வுடைய சிறப்பு என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அந்த ஃபضل என்பதற்கு இஸ்லாம் அல்லது ஈமான் என்று நாங்கள் தஃசீர் உலமாக்க சொல்றாங்க. இந்த இஸ்லாம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, ஈமான் ஒரு முஃமினாக வாழ்கிறீர்கள். அடுத்ததாக வபிரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ரஹ்மத் என்பதற்கு உலமாக்கள் சொல்கிறார்கள் குர்ஆன். அடுத்ததாக தீனுடைய இல்ம், இஸ்லாம், ஈமான், இந்த குர்ஆன், தீனுடைய இல்ம், இது உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? குல் பிஃபத்லில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய சிறப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஃபபிஸாலிக ஃபல்யஃப்ரஹு வபிரஹ்மத்திஹி ஃபபிஸாலிக ஃபல்யஃப்ரஹு. இதனால், இதற்காக வேண்டி நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும், இதனால் நீங்கள் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் உங்களுக்கு சொல்கிறது. இந்த உலகத்திலே நீங்கள் சந்தோஷம் அடைவது, மகிழ்வுறுவதற்கு மிக தகுதியான விடயமாக ஈமானையும் இஸ்லாமையும் குர்ஆனையும் தீனுடைய இல்மையும் அல்லாஹ் தஆலா அவனுடைய குர்ஆனிலே சொல்கின்றான். நாங்கள் உண்மையில் சந்தோஷப்பட தகுதியான விடயம், எனது பிள்ளை அழகாக அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகின்றது, எனது பிள்ளை மார்க்க விடயங்களை கற்றிருக்கின்றது. பெருமானம் எப்போ விளங்கும் தெரியுமா? மரணித்து விட்டோம், கபர்களிலே கொண்டு வைக்கப்பட்டிருக்கின்றது, கபர்களில் நாங்கள் உறங்கிக் கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் எங்களை நினைத்து பிரார்த்திக்கக்கூடிய குழந்தைகளாக யார் இருக்க போகிறார்கள்? எமது பிள்ளைக்கு நல்ல கல்வி நாம் ஊட்டவில்லை என்றால், நாளை எனது பிள்ளை மஸ்ஜிதிலே ஜனாசாவை தூக்கி கொண்டு வைத்துவிட்டு தொழுவிப்பதற்கு பள்ளி இமாமை தேடுவார் அல்லது பிரதேசத்துடைய ஆலிமை தேடுவார். இந்த குழந்தைகளுக்கு இவ்வாறான இமாமத்துடைய பயிற்சி வழங்க முன்வருகிறார்கள். அன்றாட துஆக்களை சிறிய பிள்ளைகள் முன்வந்து செய்கின்ற போது சந்தோஷமான விடயம். எத்தனை பெரியவர்களுக்கு இன்று இந்த துஆக்களும் இந்த சூறாக்களும் மரணமாக இருக்கின்றது. எமக்குள்ளே கேட்டுக்கொண்டால் தெரியும், எமது உறவினர்கள், எமது சகோதரர்கள், எத்தனை வயது வந்தவர்களை சந்திக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா இன்னும் ஓத தெரியாது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இத்தனை வருடத்தினுடைய தொழுகையினுடைய நிலைமை என்ன? அத்தஹியாத் முழுமையாக ஓத தெரியாது என்று சொல்கிறார்கள். அந்த தொழுகையினுடைய நிலவரங்கள் என்ன? இவ்வளவு காலம் இந்த உலகத்திலே முஸ்லீமாக வாழ்ந்திருக்கிறோமா என்ற கேள்வி கணைகள் நமக்கு முன்னால் தொடுக்கப்படுகின்றதா இல்லையா? இந்த சின்ன சிறார்கள் குர்ஆன் ஓத வேண்டிய சட்டங்களை, இந்த சின்ன விடயங்களை, துஆக்களை எல்லாம் சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்கள், சந்தோஷப்படுங்கள். நல்லதொரு சூழலிலே, மஸ்ஜிதுடைய சூழலிலே தீனுடைய கல்விக்காக எமது குழந்தைகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நாளை உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் இந்த உலகத்திலே நீங்கள் செய்த மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடு இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத இப்னு ஆதம் இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா தொடர்புகளும் உலகத்திலிருந்து துண்டிக்கப்படுகின்றது. 3 விடயங்கள்ல அவருக்கு நன்மை போய் சேர்ந்து கொண்டிருக்கும். வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவருக்காக பிரார்த்திக்கின்ற ஒரு சாலிகான பிள்ளை. உலகத்தில் மனிதனுக்கு தேவையான ஒரு விடயம். குர்ஆன் அல்லாஹ் துஆவை கற்றுத் தருகிறான். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுன். குடும்பத்தில், குழந்தைகளில், பரம்பரையில் கண் குளிர்ச்சி இருக்க வேண்டும். அப்படியான ஒரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் மனைவிமாரையும் எங்களுக்கு தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறோம். கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த குழந்தைகளை சாலிஹானவர்களாக உருவாக்குகிறார்கள் என்றால் உலக வாழ்வில் அவர்களுடைய பண்பாடு செயற்பாடுகளின் ஊடாக அந்த பார்த்து கண்கள் மகிழ்வடைந்து குளிர்ச்சி அடையும். கபரிலே நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற போது அந்த பிள்ளைகளினுடைய பிரார்த்தனைகளால் உங்களுடைய கபரில் உங்களுடைய சுவன இன்பங்களோடு அந்த கபரு குளிர்மை அடையும். அந்த பாக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள். இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்கிறார்கள், கபரிலே மனிதன் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுக்காக அந்த பிள்ளைகள் செய்த பிரார்த்தனை அப்படி ஒரு தங்க தட்டிலே வைத்து கொடுக்கப்படுமாம். அந்த நேரத்திலே அந்த பெற்றோர்கள் அவர்கள் கேட்பார்கள், எனக்கு எங்கிருந்து இது கிடைக்கிறது என்று கேட்பார்கள். சொல்லப்படும், இன்றைய நாள் உங்களுடைய பிள்ளை உங்களுக்காக செய்த பிரார்த்தனை என்று.
அன்புக்குரியவர்களே, இந்த தீனுடைய கல்வியை சுமந்த, இந்த குர்ஆனை சுமந்த பிள்ளைகள் பெற்றோர்களுடைய பெருமானங்களை உணர்ந்தவர்கள். மஸ்ஜிதுடைய சூழலிலே இந்த தொழுகையை நிறைவேற்றி கையேந்தி அல்லாஹ்விடம் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, என்னை சிறுபராயத்திலே நல்ல விதமாக அவர்கள் வளர்த்ததைப் போல எனது பெற்றோர்களுக்கு நீ அவர்கள் காட்டிய கருணை விட பன்மடங்கு கருணையை காட்டி விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறவர்களாகத்தான் சாலிகாக வளர்க்கப்பட்ட அந்த குழந்தைகள் இருப்பார்கள். உங்களுக்காக பிரார்த்திப்பார்கள். அந்த பெருமானத்தை விட வேறெந்த பெருமதியையும் குழந்தைகளிடம் அவங்க எதிர்பார்க்க முடியாது. குர்ஆனுடைய பிள்ளைகளாக, குர்ஆனோடு தொடர்பட்ட பிள்ளைகளாக இந்த குழந்தைகளை உருவாக்கி விட்டீர்கள் என்றால் அதை விட நீங்கள் இந்த சமூகத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு சாதனை ஒன்றும் கிடையாது. இமாம் ஷாஃபிஈ என்று சொன்னாலே பின்னால் ரஹிமஹுல்லா என்று சொல்வோம், அவர்களுக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்வோம். ஏன் சொல்கிறோம்? இந்த உம்மத்திலே ஒரு அறிவு கடலாக, ஒரு மதுஹபினுடைய இமாமாக, இந்த உம்மத்துக்கு தேவையான பல்வேறு சட்டங்களை தொகுத்து வழங்கி சென்ற ஒரு பேரறிஞர், தகப்பனை இழந்த ஒரு தாயினால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சமூகத்தினுடைய இஸ்லாமிய சமுதாயத்தின் ஒரு சொத்து. தந்தை இழந்து விட்டார்கள். ஃபாத்திமா பின்த் அப்துல்லா அல் அசதியா என்று சொல்லக்கூடிய அசத் கோத்திரத்தைச் சேர்ந்த அவருடைய தாயின் மடியில் அவர் சொல்கிறார்கள், நஷஅத்து யதீமன் ஃபீ ஹிஜ்ரி உம்மி, என்னுடைய தாயின் மடியில் நான் அனாதையாக வளர்ந்தேன். இல்மை கற்பதற்கு என்னிடம் எதுவும் இருக்கவில்லை. மதரசாவிலே கொண்டு வைத்தார்கள். அங்கே மதரசாவுக்கு கொடுப்பதற்கும் என்னிடம் எதுவும் இருக்கவில்லை. சிறிய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்து கொண்டு மதரசாவிலும் ஓதி அந்த கற்றுக் கொடுக்கின்ற கூலியை எனது மதரசாவினுடைய ஊதியமாக கழித்துக் கொண்டுதான் இருந்தேன். எத்தனை வயதிலே முழு குர்ஆனை மனனம் செய்தார்கள் தெரியுமா? 7 வயதிலே முழு குர்ஆனையும் சுமந்த ஹாஃபிலாக மாறிவிட்டார்கள். 7 வயதிலே தான் மதரசாவுக்கு அனுப்புவோமான்னு நாங்கள் வீட்டை யோசிக்கிறேன். 7 வயதில் அந்த பிள்ளை தந்தையை இழந்து தாயினுடைய அரவணைப்பிலே வளர்ந்த அந்த குழந்தை குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாகிவிட்டார்கள். அந்த தாய் அவருக்கு கொடுத்திருந்த ஒரே ஒரு புத்திமதி சொன்ன ஒரு விடயம், எனது மகனே, நீ நீ வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய, கண்டிப்பாக எடுக்க வேண்டிய விடயம் அலைக பிதக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறைச்சத்தை உனது கட்டிச்சாதமாக நீ எடுத்துக்கொள், வாழ்வில் எந்த இடத்திலும் நீ தவற மாட்டாய். 7 வயதில் குர்ஆனை மனனம் செய்கிறாங்க. 10 வயதில் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் உள்ள இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய முவத்தா என்ற அந்த ஹதீஸ் கிரந்தத்தை முழுமையாக மனனம் செய்துவிட்டாங்க. 6666 குர்ஆனுடைய வசனங்கள் பாடம், ஆயிரக்கணக்கான நபியவர்களுடைய அருள்வாக்குகள் ஹதீஸ்கள் மனனம். 15 வயதில் உஸ்தாத் சொல்கிறார்கள், 15-20 வயதுக்குள்ள நீங்க மார்க்க தீர்ப்பு வழங்குகின்ற ஒரு முஃப்தியுடைய தகுதிக்கு வந்து விட்டீங்க, நீங்க ஃபத்வா வழங்குங்க என்று சொல்றாங்க. அன்புக்குரிய, இவ்வளவுக்கும் ஒரு கணவனை இழந்த ஒரு விதவை தாயிடம் அனாதையாக வளர்ந்த ஒரு குழந்தை, மதீனாவிலே அந்த தாய் சென்று பிள்ளையினுடைய இல்முக்காக நல்ல சூழலிலே வளர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தையை ஒரு வரலாறாக மாற்றினார்கள். யாருக்கும் அவருடைய தாயுடைய பெயர் தெரியாது. வரலாற்றிலே தேடி பார்த்தால் தெரியும். சில பிள்ளைகள் பெற்றோரினுடைய கண்ணியத்தினால் அடையாளப்படுத்துவார், இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் என்று. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை எல்லோரும் அவருடைய தாய்க்கு கொடுத்த அடையாளம், தாய் அவருக்கு அடையாளம் கொடுக்கவில்லை, ஆனால் அவருடைய தாய்க்கு உம்முல் இமாம் ஷாஃபிஈ என்ற அடையாளத்தை அந்த குழந்தை கொடுத்திருக்கின்றது. அப்படித்தான் எங்களுடைய குழந்தைகள் உருவாக்கப்பட வேண்டும். தகப்பன் அடையாளம் கொடுப்பதை விட, செல்வத்தை கொடுப்பதை விட, எனது பிள்ளை என்று அவர் பெருமையாக சொல்வதை விட, உங்களுடைய குழந்தைகள் சீராக நல்ல முறையிலே வளர்க்கப்பட்டு உங்களுடைய குழந்தைகளின் ஊடாக நல்ல முறையிலே வளர்த்த தகப்பனாக, தாயாக வரலாற்றிலே நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்களாக இருந்தால் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை போன்ற நல்ல குழந்தைகள் இந்த சமுதாயத்துக்கு உருவாக்கி சென்ற பெற்றோர்களாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் சந்தோஷம் அடைவீர்கள். அதுதான் இந்த உலகத்தில் எங்களுக்கு தேவை. எதுவும் கொடுக்கலாம். இந்த குழந்தைகள் என்பது அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்து துன்யா, இந்த உலகத்திலே எங்களுக்கு அலங்காரம், சந்தோஷம். யஹபு அல்லாஹ் தஆலா அன்பளிப்பாக தருகிறான். லிமன் யஷாஉ இனாஸன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுக்கூர், விரும்பியவர்களுக்கு ஆணையும் குழந்தையும், ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் என்று அன்பளிப்பாக அல்லாஹ் தருகிறான். சிலருக்கு அவ் யுஸவ்விஜுகும் ذுக்ரான் வ இனாஸா, அல்லது ஆண் ஒன்று பெண் ஒன்று என்று அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். நாடியவர்களுக்கு சிலருக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை. அல்லாஹ் அன்பளிப்பாக இபத்தாக தருகிறான். அந்த அன்பளிப்பாக கிடைத்த அந்த குழந்தைகளை இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய குழந்தைகள் செல்வங்கள் சோதனை என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறானே, அப்படியான சோதனையாக வருகின்ற அளவுக்கு எங்களுடைய குழந்தைகளை மாற்றிவிடக் கூடாது. இன்றைய நவீன உலகினுடைய வளர்ச்சி எமது குழந்தைகளை உங்களுக்கு சோதனையாக மாற்றுகின்ற அளவு, எமக்கு சோதனையாக மாற்றுகின்ற அளவு உலகத்தினுடைய சூழலும், எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த சர்வதேச ரீதியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய குழந்தை வளர்க்க
வளர்ப்பில் ஏற்பட்டக்கூடிய சவால்கள் எமக்கு முன்னால் நிற்கின்றன. மொபைல் போன் ஒரு பக்கம் நிற்கின்றது, போதையினுடைய சூழல் இன்னொரு பக்கம் நிற்கின்றது, சோசியல் மீடியாக்களுடைய தாக்கம் இன்னொரு பக்கம் நிற்கின்றது. அன்புக்குரியவர்களே, இவ்வாறான இந்த சிக்கலான சூழலுக்குள் எமது குழந்தைகளை நல்ல சூழலிலே நல்ல கல்வியோடு குர்ஆனோடு வளர்த்தெடுப்பது என்பது மிக பெருமதியான ஒரு விடயம், கஷ்டமான ஒரு விடயம், சவாலான ஒரு விடயம். மஸ்ஜிதுகள் இந்த கல்வியினுடைய குர்ஆனுடைய சூழல்கள் மஸ்ஜிதோடு மையப்படுத்திய இவ்வாறான சூழல்கள் இந்த குழந்தைகளை செம்மைப்படுத்தும், சீராக்கும். அன்புக்குரியவர்களை கொண்டு விடுங்கள். இந்த சிறிய எண்ணிக்கை அல்ல, பள்ளி வாயில் நிறைய மாணவர்கள் இருக்க வேண்டும். இந்த பிரதேசத்தினுடைய மொத்த மாணவர்கள் மஸ்ஜிதில் இருக்க வேண்டும். எல்லாம் கற்கவிட்டு வந்தவர்களை கற்று கல்வியில் உயரட்டும். ஆனால் குர்ஆனை அடிப்படையாக கொண்டிருக்கட்டும். குர்ஆன் கொடுக்கப்பட்ட பிள்ளை வாழ்வில் என்றும் உயர்வாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதீத திறமைகளை கொடுக்கிறான். 7 வயதிலே இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குர்ஆனை மனம் செய்தார்கள் என்றால் 15 வயதிலே உசூல் ஃபிக்ஹுடைய ஒரு சட்ட மேதையாக, இஸ்லாமிய சட்டத்துறையினுடைய சட்டக்கலையின் அவர் ஒரு கிரீடமாக திகழ்ந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனுக்கு பின்னால் கொடுத்திருந்த கண்ணியங்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே ஹாஃபில்கள், குர்ஆனை சுமந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த கல்வி ஞானத்தை பார்த்தால் அதற்கென்று ஒரு தனி பகுதி இருக்கின்றது. இந்த குர்ஆன் இருக்கிறது ஒரு அற்புதமான வேதம். வலீத் இப்னு முகீரா அந்த குர்ஆனை பற்றி சொல்கிற நேரத்தில் வல்லாஹி இன்ன லஹா லஹலாவா, அந்த குர்ஆன் இருக்கிறதே அது இனிமையானது. வ இன்ன அலைஹி லதலாவா, அதனுடைய அழகும் கவர்ச்சியும் இன்னும் அதன் மீது இருக்கின்றது. ஹப்லுல்லாஹில் மதீன், அல்லாஹ்வுடைய உறுதியான வேதம், அல்லாஹ்வுடைய உறுதியான ஒரு வேதம். ஃபீஹி நபஉ மா கப்லக்கும், முன்னோர்களுடைய செய்தி இருக்கின்றது. வ கபரு மா பஅதக்கும், பின்வரக்கூடிய செய்தியும் அந்த குர்ஆன் சொல்கிறது. முன்னோர்களுடைய கதைகள் செய்திகளையும் சொல்கிறது, பின்வரக்கூடிய உலகத்தின் செய்திகளையும் அந்த குர்ஆன் சொல்கிறது. அற்புதமான ஒரு வேதம். இந்த குர்ஆனோடு இணைந்த ஒரு மனிதன், இந்த குர்ஆன் எப்பொழுதும் உயர்ந்து கொண்டே செல்லும். ஒருபோதும் இந்த குர்ஆன் பணியாது. இன்னல் குர்ஆன யஅலு வலா யுலா, ஒருபோதும் இந்த குர்ஆனுக்கு மேல் எதுவும் மிகைக்க முடியாது. இந்த வேதத்தை போன்ற அற்பமான ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை சொன்னேன். ஒரு புத்தகத்தை எழுதிய யாரும் எழுதிய கடைசியில் என்ன சொல்வார்கள், இந்த புத்தகத்தில் ஏதாவது பிழைகள் இருந்தால் அதை இன்னைக்கு சுட்டி காட்டுங்கள், அல்லது ஏதோ ஒரு விடயத்தை ஒரு நோட்டாக போடுவார்கள். அல்லாஹு ஆலம் என்று போடுவார், அல்லாஹ் தான் மிக அறிந்தவன் என்று போடுவார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனை இறக்கி விட்டு சொல்கிறான், ஸாலிகல் கிதாப், அதுதான் வேதம், லா ரைப ஃபீ, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. குல்ல இன் ஜிதமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அய்யது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன், மனிதன் ஜின் கூட்டம் எல்லாருமே சேர்ந்து, உலகத்திற்கு எல்லோரும் சேர்ந்து இதே போன்ற குர்ஆனை உங்களால் கொண்டு வர முடியுமா? ஒரு வசனத்தையாவது உங்களால் கொண்டு வர முடியுமா என்று அல்லாஹ் தஆலா சவால் எடுக்கிறான். அல்லாஹ்வுடைய சவாலுக்கு முன்னால் இதுவரைக்கும் உலகத்தில் எந்த ஒரு மனிதராலும் சாத்தியப்படவே இல்லை. உலகத்தில் எத்தனையோ சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள் எல்லாம் குர்ஆனிலே அவர்கள் விடை தேடி இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். உலகத்திலே எல்லா புத்தகங்களையும் படித்து அவர்களுக்கு கிடைக்காத விடைகளை அல் குர்ஆன் அவர்களுக்கு கொடுத்து அதனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். ஒரு கவிஞர் அழகாக இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறார், ஜாஅன் நபிய்யூன பில் ஆயாத்தி ஃபன்சரபத், உலகத்துக்கு வந்த அத்தனை நபிமார்களும் அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள், எல்லா அத்தாட்சிகளும் முடிந்து விட்டது. வஜிதனா பி கிதாபின் கைரி முன்சரிம், முடிவில்லாத அற்புதங்கள் நிறைந்த ஒரு வேதத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆயாத்துஹு, அந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களும் குல்லமா தாலல் மதா ஜுதுதுன், காலம் எவ்வளவு கடைந்தாலும் அந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களும் புதியதாகத்தான் இருக்கிறது. இஸையினுகுன்ன ஜமாலுல் இத்கி வல் கிதம், அந்த குர்ஆனுடைய அந்த பூர்வீகமும் பழமையும் காலத்துக்கேற்றவாறு அழகையும் அதன் புதுமையையும் தந்து கொண்டே இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அற்புதமான வேதமாக அல் குர்ஆன் நம்மிடம் வந்திருக்கின்றது. அந்த வேதத்தை அழகாக கற்ற குழந்தைகளாக எமது குழந்தைகளை மாற்ற வேண்டும். இங்கே அழகான முறையிலே இந்த பிள்ளைகளுக்காக ஒரு சிலபஸை போட்டு இந்த பிள்ளைகள் அன்றாடம் படிக்க வேண்டிய விடயங்களை இந்த மதரசாவிலே தொகுத்து வைத்திருக்கிறார்கள். நல்ல முறையிலே உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு சேருங்கள், தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ள வையுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த சிறிய சூழலில் இந்த மஸ்ஜிதில் உருவாகிய குழந்தைகளை நாளை கல்வியிலும் பண்பாட்டிலும் குர்ஆனிலும் நல்ல அறிவிலும் உயர்ந்தவர்களாக அல்லாஹ் தஆலா மாற்றுவான். இந்த குழந்தைகள் நாளை உங்களுடைய பொக்கிஷங்களாக, நாளைய மறுமைக்கு நீங்கள் சேமித்து வைத்த பெருமதிகளாக அல்லாஹ் தஆலா மாற்றுவான். எனவே வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முயற்சியை பொருந்திக் கொண்டு, இந்த மதரசாவை இந்த பொருந்திக் கொண்டு, இந்த மஸ்ஜிதையும் பொருந்திக் கொண்டு இந்த குழந்தைகள் சாலிகானவர்களாக, பெற்றோர்களுடைய கண்குளிர்ச்சிகளாக ஆகுவதற்கு வல்லநாயன் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிய விடயங்களை எமது வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு அருள் புரிவானாக. சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நிகழ்வில் உரை தந்து விடைபெற்றிருக்கின்ற நிகழ்வுடைய பிரதம அதிதி, விசேட மார்க்க சொற்பொழிவாளர், எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட
உதவி விரிவுரையாளர், பாலமுனை மஹாசினுல் உலும் அரபு கல்லூரியினுடைய அதிபர் அஷேக் அல் ஆலிம் ஏஎல் சாஜித் ஹுசைன் பாகவி ஹசரத் அவர்களுக்கு எமது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். நிகழ்வில் அடுத்து மதரசா மாணவர்களுடைய நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது. இந்த மதரசா மாணவர்களுடைய நிகழ்ச்சிகளை எமக்கு தயாரித்து தொகுத்து வழங்கிய எமது மதரசாவுடைய உஸ்தாத் அஷேக் அல் ஆலிம் ஏகேஎம் சமீர் ஃபலாஹி அவர்களையும் இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகமூட்டிக்கொண்டு நிகழ்வில் அடுத்து இஸ்லாமிய பாடல் ஒன்று அதனை தருவதற்காக மாணவ செல்வன் NM முஸ்தாக் முஹைடீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரசூலே யா ஹபீபே ரஹ்மத்துல் லில் ஆலமீனே யா முஸம்மில் யா முதஸிர் கருணையாளர் முஹம்மதே தாஹ நபியே அல் அமீனே காசிங்குலத்தின் செல்வமே விண்ணுலகம் சென்ற அற்புத நபியே மர்ஹபாய முஸ்தபா யா ரசூலே யா ஹபீபே ரஹ்மத்துல் லில் ஆலமீனே யா முஸம்மில் யா முதஸிர் கருணையாளர் முஹம்மதே பாரசீகமும் ரோமுமாண்ட காலத்தில் நீர் பிறந்தது ஆட்டமைத்த முஹம்மதே நீர் உலகை ஆண்டது நடந்தது ஹபச மன்னரின் மாளிகை எங்கும் தூய இஸ்லாம் நுழைந்தது கிசுரா நகரமும் மதியன் மாளிகையும் உங்கள் முன்னே பணிந்தது ஏழைகளுடனே சுவனம் செல்லும் முஹம்மதே நீர் வாழ்கவே யா ரசூலே யா ஹபீபே ரஹ்மத்துல் லில் ஆலமீனே உங்கள் கொள்கையை ஏற்று நாங்கள் மறுமையில் உம்மை காணுவோம் வாழ்வின் இறுதி நிமிடம் வரையில் உங்கள் வழியை பேணுவோம் உங்கள் உபதேசங்கள் யாவும் உணர்ந்து வாழ்வோம் யா நபி அண்டை வீட்டார் மீது கரிசனம் காட்டுவோமே யா நபி வாழ்க உங்கள் நாமும் என்றும் யா இமாமே அம்பியா யா ரசூலே யா ஹபீபே ரஹ்மத்துல் லில் ஆலமீனே யா முஸம்மில் யா முதஸிர் கருணையாளர் முஹம்மதே தாஹ நபியே அல் அமீனே ஹாசின் குலத்தின் செல்வமே விண்ணுலகம் சென்ற அற்புத நபியே மர்ஹபாய முஸ்தபா யா ரசூலே யா ஹபீபே ரஹ்மத்துல் லில் ஆலமீனே யா ரசூலே யா ஹபீபே ரஹ்மத்துல் லில் ஆலமீனே. நன்றி. வசலாம். அந்த இஸ்லாமிய பாடலினை தந்த மாணவ செல்வனுக்கு நன்றிகள். நிகழ்வில் அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அருளிய பொன்மொழிகள் அதனை தருவதற்கு மாணவ செல்வன் என் நர்ஃபி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஸ்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்ன தீன யுஸ்ருன், நிச்சயமாக மார்க்கம் எளிதானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அஸ்ஸலாமு கப்லல் கலாமி, பேசுவதற்கு முன் சலாம் கூறுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லானல்லஹு ஸாரிக, அல்லாஹ் திருடனை சபிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஷக்கீக் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அலைக்கும் பிஸ்ஸித்க், எப்போதும் உண்மையை பேசுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஈயாக்கும் வல் கதிப், பொய் சொல்வதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வஸ்ஸலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அருளிய பொன்மொழிகளை தந்த மாணவ செல்வனுக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். நிகழ்வில் அடுத்து எமது மதரசா தொடர்பான தெளிவூட்டலும் குர்ஆனை முழுமையாக தஜ்வீத் முறைப்படி ஓதி முடித்த மாணவர்களுக்கான 1.5 வருட கற்க நெறி பற்றிய தெளிவூட்டலினையும் தருவதற்காக எமது மதரசாவினுடைய உஸ்தாத் ஷேக் அல் ஆலிம் AKM ஜமீர் ஃபலாஹை ஹஸ்ரத் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. இந்த நிகழ்வுக்கு விசேட சொற்பொழிவாளராக இங்கு வருகை தந்திருக்கின்ற பாலமுனை மஹாசிபுல் உலூம் அரபு கல்லூரியினுடைய அதிபர், இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உதவி சிரேஷ்ட விரிவுரையாளர் ஹசரத் சாஜித் ஹுசைன் பாக்கவி ஹசரத் அவர்களை வரவிழித்தவனாக, மற்றும் எம் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இந்த சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜமியத்துல் உலமா சபையினுடைய தலைவர் சலீம் ஹசரத் அவர்களை விழித்தவனாக, மற்றும் இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள், இந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவரையும் விழித்தவனாக, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனை உலகத்தில் படைத்ததிலிருந்து, அல்லாஹ் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் படைக்கும் போது அந்த மனிதனை அல்லாஹ் நல்லொரு மனிதனாகத்தான் படைக்கின்றான். ஆனால் அந்த மனிதன் நல்லவனாக கடைசி வரையும் வாழ்வது அல்லது ஒரு கெட்டவனாக கெட்டு போவது அதனுடைய பெற்றோர்களுடைய கைக்குள் தான் இருக்கின்றது. அல்லாஹ் உலகத்தில் மனிதர்களை படைக்கும் போது நல்ல ஒரு மனிதனாகத்தான் உலகத்தில் அல்லாஹ் பிறக்கச் செய்கின்றான். சகோதரர்களே, அப்படியான நாம் எம்முடைய விடயத்தில் இந்த மதரசா என்பது குறுகிய காலத்துக்குள் தான் நான் இந்த மதரசாவை பொறுப்பேற்றேன். ஆனால் இந்த மதரசாவில் பல திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமும் என்னுடைய மஹல்லாவும் இதே பள்ளிவாசல் தான். ஆனால் பல செயற்பாடுகளை இந்த பள்ளியில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் அதற்குரிய ஒத்துழைப்புகளையும் அதற்குரிய நேரத்தையும் அதற்குரிய சம்மதத்தையும் பள்ளியினுடைய நிர்வாகிகள், பள்ளியினுடைய இமாம் தந்தார்கள். அந்த வகையில் தான் நான் பொறுப்பேற்ற அந்த காலப்பகுதிக்குள் குர்ஆனை முடித்த இந்த 8 சிறுவர்கள், இந்த மாணவர்கள், இதில் ஒருவர் குர்ஆனை முடித்துவிட்டு அவர் இப்பொழுது உம்ராவிலே இருக்கிறார். இதில் 7 மாணவர்கள் தான் இருக்கிறார்கள். ஒரு மாணவர் குர்ஆனை முடித்துவிட்டு அவர்களுடைய பெற்றோரினுடைய ஆசையாக இருந்திருக்கின்றது, குர்ஆனை முடித்தவுடன் நான் உம்ராவுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் இப்பொழுது உம்ராவிலே இருக்கிறார்.
ஆனால் இந்த 8 மாணவர்களையும் பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு பாடநெறிக்குள் நாங்கள் இதை தொடர்ந்து அவர்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். வெறுமனே ஹசரத் அவர்கள் சொன்னது போன்று இந்த மதரசாக்கள் எல்லாம் உலகத்தில் இலங்கையில் இருக்கின்ற பெரிய மதரசாக்கள் எல்லாம் ஒரு பள்ளியில் தான் ஆரம்பித்தது என்று சொன்னார்கள். அதே மாதிரி தான் நான் ஓதிய காத்தாங்குடி ஃபலாஹ் என்ற மதரசாவும் அந்த ஃபலாஹுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த தைக்கா பள்ளியில் தான் ஆரம்பித்தார்கள். என்னுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மர்ஹூம் ஹசரத் அப்துல்லா ஹசரத் அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், அவர்கள் இந்த நாட்டிலே பல இடங்களிலே மதரசாக்களை ஆரம்பித்து வைத்தார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு பள்ளியில் ஆரம்பித்த மதரசா 1955ஆம் ஆண்டு கிழக்கிலங்கையில் 2வது மதரசாவாக அந்த மதரசா என்று பெயர் புரவலப்படுகின்றது. அந்த மதரசா இன்று பல ஹாஃபில்களை நானே 498வது மௌலவிதான் ஃபலாஹிலே என்று அப்படியான மௌலவி உலமாக்களை இன்று உலகத்தில் பல பாகங்களிலும் ஃபலாஹிகள் என்ற வகையில் அவர்கள் செயற்பட்டிருக்கின்றார். இதற்கெல்லாம் ஒரு உதாரணம்தான் அந்த பள்ளியில் அமீன் ஹசரத்தினுடைய வாப்பா அப்துல் கஃபூர் ஹாஜி ஆலிம் என்று சொல்கின்றவர்கள் தான் அந்த பள்ளியில் மஷூரா செய்து ஆரம்பித்தார்களாம். அதே மாதிரி என்னுடைய ஒரு நோக்கமும் என்னுடைய இந்த குறிக்கோளுமாக இருந்தது, இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளுடைய ஒரு மஷூராவுக்கும் அடிப்படையில், பள்ளியினுடைய இமாமினுடைய மஷூராவுக்குடைய அடிப்படையில் இந்த 8 மாணவர்களையும் வைத்து நாம் முதலாவதாக இந்த 1.5 வருடத்துக்குள் இவர்களுக்குரிய அந்த கல்வியை கொடுப்போம். அது சிலர்களால் சாத்தியப்படுமா என்று சிலர்கள் கேட்டார்கள். ஆனால் சாத்தியப்பட வைக்கலாம் என்ற ஒரு உறுதிமொழியை நான் அவர்களுக்கு சொன்னேன். இதற்குனுடைய பாடங்களை நான் மட்டும் இவர்களுக்குரிய பாடங்களை எடுக்க மாட்டேன். இந்த 1.5 வருடத்தினுடைய கற்கை நெறிக்குள் இவர்களுக்கு நாங்கள் 9 பாடத்திட்டங்களை போட்டிருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு 9 பாடத்திட்டத்துக்கும் நாங்கள் 4 உஸ்தாதுமார்கள், அதற்காக நான், அதே மாதிரி ஜினான் மௌலவி, அதை தொடர்ந்து இன்னும் சில உஸ்தாதுமார்களை நாங்கள் இந்த பாடத்திட்டத்துக்குள் எடுக்க இருக்கின்றோம். இதை எடுத்து இவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய முதலாவது அறிவு இந்த நபுவத்தினுடைய வகையினுடைய அறிவு. இதைத்தான் நாங்கள் இதை கொடுக்க இருக்கின்றோம். இந்த முதலாவது இவர்களுக்கு நாங்கள் செயற்படுத்தக்கூடிய விடயம்தான் இந்த பாடத்திட்டத்துக்குள் 20 மாணவர்கள் தான் உள்வாங்கப்படுவார்கள். இந்த 8 மாணவர்களையும் சேர்த்து மீதமான மாணவர்கள் தான் உள்வாங்கப்படுவார்கள். இந்த அவ்வளவு 20 மாணவர்கள் முடிந்ததுக்கு பிறகுதான் அடுத்த ஒரு பெச்சை நாங்கள் எடுப்போம். அதற்கு பிறகு யாரும் வந்து நாங்கள் சேரப்போகின்றோம் என்றாலும் நாங்கள் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அந்த 20 மாணவர்களையும் பயிற்றுவிட்டதுக்கு பிறகுதான் நாங்கள் அவர்களுக்கான ஒரு பாடநெறியை முடித்துவிட்டு அவர்களை வெளியில் அனுப்பிவிட்டு தான் அடுத்த ஒரு புதிய ஒரு வகுப்பை ஆரம்ப இருக்கின்றோம். இதனுடைய பாடத்திட்டங்கள் தான் இவர்களுக்கு குறுகிய சூறாக்கள், அதாவது அம்ம ஜூஸினுடைய முதலாவது ஜூஸ், அந்த அம்ம ஜூஸினுடைய சூறா ஃபுல்லா அதில் இருக்கின்ற சூறாக்கள். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இமாம் ஓதுகின்ற சஜதா தஹர், அதே மாதிரி வியாழக்கிழமை ஓதுகின்ற சூரா ஜும்மா, முனாஃபிகூன், முல்க், வாக்கியா, இப்படியான அந்த சூறாக்களை நாங்கள் அதுக்குள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். இந்த சூறாக்கள் அனைத்தும், இந்த குர்ஆனுடைய பாடம் அனைத்தும் சுபகு தொழுகையில் தொடர்ந்து காலை 6 மணி வரைக்கும் இந்த பாடம் நடக்கும். அதே மாதிரி அவர்களுக்குரிய மாலை 6 மணியிலிருந்து 8:30 வரைக்கும் அவர்களுக்குரிய கிதாபினுடைய பாடம் தான் நடக்கும். ஒரு நாளைக்கு 3 பாடம் அவர்களுக்கு நடக்கும். இதே சிலபஸாகத்தான் நாங்கள் இதை வைத்திருக்கின்றோம். இதற்கு பெற்றோர்கள் தான், நீங்களாகிய உங்களது பெற்றோர்களை முக்கியப்படுத்த வேண்டும். நானும் இந்த பெற்றோர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் தான் ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தையும் ஆரம்பித்து அவர்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் எந்த தரத்தில் இருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். வெறுமனே நாங்கள் எங்களுக்கு சல்லியை தந்தார்கள், நாங்கள் ஓதி கொடுத்தோம், அவர்கள் போனார்கள். எங்களிடம் இந்த இடத்தில் முடித்த 2 மாணவர்கள், அவர்களை நாங்கள் இந்த இடத்தில் உள்வாங்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒழுங்காக முடிக்கவில்லை. ஒரு ஆணை
நாங்கள் வெறுமனே இவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பதோ விழா வைப்பதோ எங்களுடைய நோக்கம் அல்ல. அவர்கள் குர்ஆனை தஜ்வீதோடு முழுமையாக ஓதத் தெரிந்தால்தான் அவர்களுக்கான இந்த நிகழ்வை நாங்கள் செய்திருக்கின்றோம். சகோதரர்களே, இதற்கான ஒத்துழைப்பை பெற்றோராகிய நீங்களும் தர வேண்டும். இதற்கான முழுமையான ஒத்துழைப்பை நீங்கள் தந்தால்தான் இதை கடைசி வரையும் ஒரு நேர்த்தியாக செம்மையாக இதை செய்து முடிக்கலாம். எனவே மிக பெற்றோர்கள் இதில் கரிசனையாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் தொடர்ந்து மதரசாவுக்கு பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். அதே மாதிரி மதரசாவினுடைய சீருடைகளை அவர்கள் போட்டு அவர்களுக்கு அனுப்ப வேண்டும். ஒருவருக்கு ஒரு ஜுப்பா தான் இருக்குது என்றால் இன்னும் ஒன்றை வாங்குங்கள். இரண்டாவது ஜுப்பாவை அவருக்கு வாங்கி கொடுங்கள். அவர் வரும்போது மதரசாவுக்கு வேறு சீருடையும் வந்தால் இங்கு வேறு விதமாக அவர் மட்டும் காட்சிப்படுத்தப்படுகிறார். சகோதரர்களே, இப்படியான விடயங்களை பெற்றோராகிய நீங்கள் உள்வாங்கப்படும் போதுதான், நீங்கள் ஒரு கரிசனையோடு இருக்கும் போதுதான் இதை நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கு நாங்கள் ஒத்துழைப்பை வழங்கினால்தான் நாங்கள் இதை வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம். அந்த அடிப்படையில் இப்பொழுது இவர்களுக்கான கிதாப் ஆரம்பம், அந்த மீசானுடைய கிதாப் ஆரம்பம் என்ற நிகழ்ச்சியையும் நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அந்த நடத்துவதை தொடர்ந்து அடுத்த நிகழ்வு இடம்பெறும். மதரசா சம்பந்தமான தெளிவூட்டலையும் 1.5 வருட கற்கநெறி சம்பந்தமான தெளிவூட்டலையும் தந்த எமது மதரசத்துல் ஹிதாயா மதரசாவினுடைய உஸ்தாத், எங்களது அன்புக்கு மதிப்புக்கும் உரிய ஷேக் அல் ஆலிம் AKM சமீர் ஃபலாஹி ஹசரத் அவர்களுக்கு நாங்கள் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நிகழ்வில் அடுத்து மாணவ செல்வங்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அந்த பரிசளிப்பு நிகழ்வோடு இணைந்து கொள்ள நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்வினுடைய தலைமை மஸ்ஜிதுல் ஹிதாயா பள்ளிவாசலுடைய பேஷிமாம், மதரசத்துல் ஹிதாயா குர்ஆன் மதரசாவினுடைய அதிபர் ஷேக் அல் ஆலிம் SAM ஜினான் ஜஹதி ஹசரத் அவர்களையும் விசேட சொற்பொழிவாளராக கலந்து சிறப்பித்த இன்றைய நிகழ்வுடைய பிரதம அதிதி இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட உதவி விரிவுரையாளர் பாலமுனை மஹாசினுல் உலும் அரபு கல்லூரியினுடைய அதிபர் ஷேக் அல் ஆலிம் AL சாஜித் ஹுசைன் பாகவி ஹசரத் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். நிகழ்வோடு இணைந்து கொள்ள சாய்ந்தமரது மாளிகைக்காடு அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய தலைவர் ஷேக் MMM சலீம் ஷர்கி ஹசரத் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சாய்ந்தமரது மாளிகைக்காடு கிளையினுடைய செயலாளர் ஷேக் HM நவ்ராஸ் ரஹ்மானி அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அவர்களோடு இணைந்து எமது நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற கல்முனை ஜபூரியா பள்ளிவாசலுடைய பேசிமாம் ஷேக் SM சஜீத் ரஹ்மானி ஹசரத் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். பரிசுகளை பெறுவதற்காக நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வது மாணவ செல்வன் MK அகமட் ஹன்ஃபல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எமது மதரசாவிலே எமது உஸ்தாத் சொன்னது போன்று 8 மாணவர்கள் முழுமையாக தஜ்வீத் முறைப்படி குர்ஆனை ஓதி முடித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வு இப்பொழுது இடம்பெறுகிறது. பதக்கம், சான்றிதழ்கள், பரிசல்கள் வழங்கி இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறது. எமது அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சாய்ந்தமரது மாளிகைக்காடு கிளையினுடைய தலைவர் எமது அன்புக்கு மதிப்புக்கும் உரிய ஷேக் MMM சலீம் ஷர்கி ஹஸ்ரத் அவர்கள் இந்த பரிசினை இப்பொழுது வழங்கி கௌரவிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்து பரிசுகளை பெறுவதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரிய மாணவ செல்வன் MSM அஃப்ரீத் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அந்த பரிசினை வழங்க எமது
பிரதம அதிதி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். பாலமுனை மஹாசினுல் உலும் அரபு கல்லூரியினுடைய அதிபர் அஷேக் அல் ஆலிம் AL சாஜித் ஹுசைன் பாகவி ஹசரத் அவர்கள் இப்பொழுது அந்த பரிசனை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். நிகழ்வோடு இணைந்திருக்கின்றார்கள் எமது ஹிதாயா மஸ்ஜிதுல் ஹிதாயாவினுடைய தலைவர் AM ஜவுஃபர் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். நிகழ்வில் அடுத்த பரிசனை பெறுவதற்காக நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம் மாணவ செல்வன் SM ஹாஃபில் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த பரிசனை வழங்கி வைக்க எமது அகில இலங்கை ஜம்மியத் உலமா சாய்ந்தமருது மாளிகை காடு கிளையினுடைய செயலாளர் அஷேக் நஃப்ராஸ் HM நஃப்ராஸ் ரஹ்மானி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அந்த பரிசனை வழங்கி கௌரவிக்க அதனைத் தொடர்ந்து மாணவ செல்வன் MA அப்துல்லா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த பரிசனை வழங்கி கௌரவிக்க நிறுவனுடைய தலைமை எமது பள்ளிவாசுடைய பேஷ் இமாம் எமது மதரசாவினுடைய அதிபர் அஷேக் அல் ஆலிம் SAM ஜினான் ஜஹதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த மாணவன் உம்ரா கடமையில் இருப்பதனால் அடுத்து மாணவ செல்வன் N அகமட் நர்ஃபி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்வுடைய தலைமை எமது பள்ளிவாசுடைய பேஷ் இமாம் அஷேக் அல் ஆலிம் SAM ஜினான் ஜஹதி அவர்கள் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கின்றார்கள். அதனை தொடர்ந்து மாணவ செல்வன் NM முஸ்தாக் முஹிதீன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அந்த பரிசினை வழங்கி கௌரவிக்க எமது மதரசாவினுடைய உஸ்தாத் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எமது மதரசாவினுடைய விரிவுரையாளர் அஷேக் AKM ஜமீர் ஃபலாஹ் ஹசரத் அவர்கள் அந்த பரிசினை வழங்கி கௌரவிக்கிறார்கள். அடுத்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்து பரிசினை வழங்கி கௌரவிக்க கல்முனை ஜபூரியா பள்ளிவாசலுடைய பேசிமம் அஷேக் SM சஜித் ரஹ்மானி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பரிசினை பெறுவதற்கு மாணவ செல்வன் AM ஆஷிஃப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆசிஃப் அவர்களுக்கான பரிசு இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அந்த பரிசினை வழங்கி கௌரவித்த மௌலவி அவர்களுக்கும் நன்றிகள். அதனைத் தொடர்ந்து அரபு எழுத்துக்களை மிகவும் அழகாக எழுதியமைக்கான பரிசு இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அந்த பரிசினை வழங்கி கௌரவிக்க எமது சாய்ந்தமரது மஸ்ஜிதுல் ஹிதாயாவினுடைய தலைவர் அல்ஹாஜ் AM ஜவுஃபர் ஹாஜியார் அவர்கள் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கின்றார்கள். மாணவ செல்வன் AM அன்ஷிஃப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அரபு எழுத்துக்களை மிகவும் அழகாக எழுதியமைக்கான பரிசு இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அல்லாஹு அக்பர். அதனைத் தொடர்ந்து மாணவ செல்வன் NM அப்துல்லா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த பரிசினை வழங்கி கௌரவிக்க எமது பள்ளிவாசனுடைய மஸ்ஜிதுல் ஹிதாயா பள்ளிவாசனுடைய செயலாளர் அல்ஹாஜ் AAA சத்தார் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அந்த பரிசனை வழங்கி கௌரவிக்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். சாய்ந்தமரது இளைஞர் மன்றத்தினுடைய SMA லத்தீப் சார் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அந்த பரிசினை வழங்கி கௌரவிக்க அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்து பரிசினை வழங்கி கௌரவிக்க நாங்கள் அன்போடு அழைப்பது நிகழ்வுடைய பிரதம அதிதி அவர்கள் பொற்கரங்களால் அடுத்த பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அஷேக் அல் ஆலிம் AL சாஜித் ஹுசைன் பாகவி ஹசரத் அவர்களால் அடுத்த பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. மாணவ செல்வன் MA
அதீப் ஷவுகி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மாணவ செல்வன் MA அபீத் அவர்களை அழைத்துக் கொள்கின்றோம். மாணவ செல்வன் அபீத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆபித். அதனைத் தொடர்ந்து மாணவ செல்வன் ஆபித் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து முகமது மின்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்வோடு தொடர்ந்து இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு அதிதிகளை கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து தஜ்வீத், தீனியாத், ஹதீஸ் போன்ற பாடங்களில் நடந்த பரீட்சைகளில் முடிக்கப்பட்ட பரீட்சைகளில் கூடிய புள்ளிகளை பெற்றமைக்கான பரிசு இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அந்த பரிசினை வழங்கி கௌரவிக்க எமது கண்ணியத்துக்குரிய மௌலவி சமீர் மௌலவி அவர்களுடைய அன்பு தகப்பனார் அகமது கான் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். மாணவ செல்வன் MA அதீப் ஷவுகி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தஜ்வீத், தீனியாத், ஹதீஸ் போன்ற பாடங்களில் நடத்தப்பட்ட பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற மாணவனுக்கான பரிசு இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து NM முஸ்தாக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாணவ செல்வன் NM முஸ்தாக். அதனைத் தொடர்ந்து மாணவ செல்வன் MA அப்துல்லா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மாணவன் SM ஹாஃபில் அவர்களை அழைக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய மௌலவி ஷேக் யாசிர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். யாசிர் மௌலவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த பரிசினையும் வழங்கி கௌரவிக்க யாசிர் ஹாசிமி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله
நிகழ்விலே அடுத்து எமது பிரதம அதிதிக்கான கௌரவம் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அந்த கௌரவத்தினை வழங்கி கௌரவிக்க நம்முடைய தலைமை, அதுபோல எமது மதரசாவினுடைய உஸ்தாத், அதுபோல பள்ளிவாசுடைய தலைவர், எமது அகில இலங்கை ஜமியத்துலமா சாய்ந்தமரு மாலைய காலக்கலையினுடைய தலைவர் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். இப்பொழுது பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்த எமது பாலமுனை மஹாசினுல் உலும் அரபு கல்லூரியுடைய அதிபர் அஷேக் அல் ஆலிம் AL சாஜித் ஹுசைன் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கான நினைவு சின்னம் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து நினைவு சின்னத்தினை பெறுவதற்காக எமது மதரசாவினுடைய விரிவுரையாளராக இருக்கின்ற அஷேக் AKM ஜமீர் ஃபலாஹி அவர்களுக்கான கௌரவம் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மஹ்ரிப் தொழுகையினை தொடர்ந்து எமது 1.5 வருட பயிற்சியினருக்கான அந்த பாடத்திட்டம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. மஹ்ரிப் தொழுகையினை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம்.